வணக்கம் நண்பர்களே, வட்டமேசை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திண்டுக்கல்லுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு நண்பர்கள்ட்ட கேட்டுட்டு இருந்தேன். வந்த உடனே நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் சிறப்பு இருக்கும். திண்டுக்கல்லுடைய சிறப்பு அப்படின்ன உடனே முதல் பதில் என்னவா இருக்கும் உங்களுக்கு தெரியும், பூட்டு அப்படின்னாங்க. அடுத்ததா பிரியாணி வந்துச்சு, சிறுமலை வாழைப்பழம், இப்படி பல விஷயங்களை சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு இப்போ என்ன தோணுது அப்படின்னா, காலையிலிருந்து வந்த அனுபவத்திலிருந்து திண்டுக்கலுக்கு ஆகச்சிறந்த ஒரு அடையாளமாக நான் பார்ப்பது விருந்தோம்பல். அவ்வளவு அழகா எங்களை வரவேற்று இந்த அன்பை செலுத்துகிற திண்டுக்கல் மக்களுக்கும் திண்டுக்கல் கலை இலக்கிய களத்திற்கும் எங்களுடைய நன்றிகள். பொதுவாகவே வட்டமேசை விவாதங்கள்ல 2 அணியாக இருந்து இந்த விவாதங்கள் நடைபெறும். ஆனால் இன்றைய தலைப்பு என்பது அப்படி அணிகளாக பிரிக்க இயலாத, ஒவ்வொருவருக்குள்ளும் தனியாக கருத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு தலைப்பாக இது அமைந்திருக்கிறது. குறிப்பாக புத்தக காட்சியில பேசக்கூடிய ஒரு தலைப்பு என்னவாக இருக்கலாம்? இளைஞர்களுக்கு இன்றைய தேவை தத்துவங்களா தலைவர்களா என்கிற இந்த தலைப்புல விவாதிக்க இருக்கின்றோம். நாட்டு மக்கள், குறிப்பா இளைஞர்கள் சித்தாந்தங்கள்ல, தத்துவங்கள்ல, கொள்கைகளின் வழியே தங்கள் பாதைகளை தீர்மானிக்க வேண்டுமா, அல்லது வசீகரமான ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்ல இருக்கிற திறமை மிக்க தலைவர் ஒருவர் கிடைத்து விட்டால் அவர் நாட்டை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்வார், மக்கள் சித்தாந்தங்களை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை என்பது சரியா என்கிற கேள்வி அடிப்படையில் எழுந்தது. மாமன்னர்கள், மாமேதைகள், போர் தளபதிகள், தத்துவ அறிஞர்கள் அப்படின்னு பெரிய தனி மனிதர்களே வரலாற்றை படைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு பார்வை. இன்னொரு பக்கம் அந்த பார்வையிலிருந்து பார்க்கும்போது மக்கள் பெரிய அளவிற்கு அவர்களுடைய ஈடுபாடு இதுல இருப்பதில்லை, ஒரு சமூகத்தை சீர்தூக்குவதில் அப்படிங்கிற ஒரு பார்வையெல்லாம் வைப்பதுண்டு. இவர்களை எல்லாம் மக்களை மாமனிதர்களே வழிநடத்துகிறார்கள் என்கிற பார்வையும் வைக்கப்படுவது உண்டு. ஆனால் இப்போது புதிதாக அரசியலுக்கு வருகின்ற பலரும், அதே போல தற்போதைய தலைவர்கள் பலரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தத்துவங்கள் அல்லது கொள்கைகள் அப்படியெல்லாம் பெருசா தேவையில்லைங்க, மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அடுத்த தலைமுறை அப்படியான ஒரு பார்வையோடு மட்டுமே வழிநடத்தப்பட்டால் போதுமா என்கிற கேள்வியும் இருக்கிறது. எந்த கொள்கை என்றாலும் அதை கொண்டு செல்வதற்கு வல்லமை மிக்க ஒரு தலைமை தேவை, அதுல மாற்று கருத்தே இல்லை. அடிப்படையில் தமிழகத்துல ஒன்று இந்திய தேசியம் குறித்த பார்வையோடு இருக்கக்கூடிய கட்சிகள், தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் திராவிடத்தினுடைய கருத்தியலும் கொள்கைகளும் தத்துவங்களும் இங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன என்கிற பார்வை முன்வைக்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் தமிழ் தேசியம் குறித்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற தலைவர்கள் இருக்கிறார்கள். பொது உடைமை கருத்துக்களை முன்வைத்து இடதுசாரி அமைப்புகள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுக்க இருக்கிறார்கள், உலகம் முழுக்க இருக்கிறார்கள். தமிழகத்திலும் அவர்களுடைய பங்கு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இப்படி பல கருத்தியல் முன்வைக்கப்பட்டாலும் சில கட்சிகள் தேர்தல் அரசியல் என்று வரும்போது தலைவர்களை முன்னிறுத்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்படி என்றால் தத்துவங்களை முன்னிறுத்துவது, தத்துவங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது, தத்துவங்கள் குறித்த ஒரு புரிதலை ஏற்படுத்துவது அவசியமா, அல்லது இந்த தத்துவங்களை, இந்த கருத்தியலை, இது குறித்த புரிதலை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பது, வெகு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப், ஒரு தலைமைத்துவம் வாய்ந்த மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவர்கள் தேவையாக இருக்கிறார்களா? அந்த அடிப்படையில் தான் இன்றைய தலைமுறைக்கு தேவையானது தத்துவங்களா தலைவர்களா என்கிற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். பேராசிரியர் கல்யாண சுந்தரத்திலிருந்து தொடங்குகிறார். தத்துவங்களை, கருத்தியலை முன்னிறுத்தக்கூடிய ஒரு அமைப்போ அல்லது அதற்கான தேவையோ இருக்கு நினைக்கிறீங்களா, அல்லது தலைமையா? ஒரு தத்துவம் என்பது தன் தேவைக்கேற்ப தலைவர்களை காலந்தோறும் உருவாக்கி கொள்ளும். ஒரு தலைவரை மட்டுமே நம்பி போகிறது, ஒரு தலைவரை ஏற்றுக்கொள்வது, தத்துவமற்ற தலைமையை ஏற்பது என்பது அது ஒரு மிகப்பெரிய சீரழிவை மனிதகுல வரலாறு முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறது. வரலாறு அப்படிதான் நகர்ந்திருக்கிறது. பாரதிதாசன் சொல்லுகிற போது தெளிவாக சொல்லுவார், மக்கள் தொகுதி எக்குறையாலே மிக்க துன்பம் மேவுகின்றதோ அக்குறை தீர்க்கும் ஆற்றல் வாய்ந்தோனை சிக்கன ஈன்று சீர்வரல் இயற்கையாம். இது இயற்கையின் விதி என்றால், ஒரு காலம் வருகிற போது இருக்கிற தத்துவங்கள் தமக்கான அந்த தேவைகளை உணர்ந்து தலைவர்களை உருவாக்கிறோம் அப்படிங்கிறதா. நான் இன்னும் சொல்லணும்னா, கண்ணதாசன் போகிற போக்கில் ஒரு இடத்துல சொல்லிட்டு போவார், ஒரு கவிதையில சொல்லுகிற போது சொல்லுவார், தலைவர் மாறுவர், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். தத்துவங்கள் தான் அட்சய பாத்திரங்களாக நிற்குமே ஒழிய தலைவர்கள், அவர்களுடைய தர்பார்கள் காலந்தோறும் மாறும். இது நாம் தமிழகத்திலுமே பார்க்கிறோம், இந்தியாவிலுமே பார்க்கிறோம். தலைவர்களை நம்பி நிற்கிறவர்கள், பல அரசியல் கட்சிகள் இருக்கிறது, தலைவர்களை நம்பி நிற்கிறவர்கள் மனதால் பலகீனம் அடைகிற போது, சில தலைவர்கள், மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்கள் மறைந்து போகிற போது கூடவே தற்கொலை செய்து கொள்ளுவர்களை நான் பார்த்து கொண்டே இருக்கிறோம், காலந்தோறும் பார்க்கிறோம். உண்மையில் தத்துவத்தை கைப்பிடித்தவன் என்ன செய்வான்? ஓ மரணித்த வீரனே, உன் சீருடைகளை எனக்குத்தா,
உன் பாதணிகளை எனக்கு தா, உன் ஆயுதங்களை எனக்கு தா. ஏன் நீ மரணித்து விட்டாய். நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை எனும் பெருமையுடைத்ததி உலகு. மனிதர்கள் நிலையாமை தத்துவத்திற்குள்ளே சிக்குவார்கள், மனிதர்கள் இறந்து போய் விடுவார்கள். ஆனால் அவர்கள் கரத்திலே வைத்திருந்த அந்த தத்துவங்கள் இருக்கிறதே, அவை என்றைக்கும் மரணிப்பதில்லை. தத்துவத்தை கைப்பிடித்திருக்கிறவர்கள் குறைந்தபட்சமான சேதாரத்தை விளைவிக்கக்கூடியவர்கள் என்றாவது நாம் நம்பலாம். காரணம், கட்டற்று பாய்கிற காளைகளுக்கு ஒரு மூக்கணாங்கயிறு போடுவதைப் போல ஒரு தத்துவத்தை நான் ஏற்றுக்கொண்டு நிற்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய செயல்பாட்டிற்கும் அந்த தத்துவத்திற்குமான பொருத்தப்பாட்டை நான் விளக்கணும். நான் பாட்டுக்கு ஒன்று செஞ்சுட்டு போக முடியாது. இந்த தத்துவம் எங்கிருந்து வந்தது என்று கேட்பார்கள். இப்போ நான் அதே மாதிரி பார்க்கிறேன். உலகம் முழுவதும் பல தத்துவங்கள் தத்துவத்திற்கான விளக்கத்திற்கு வருகிற போது மார்க்சிய மெய்ஞானத்தினுடைய ஆசிரியர் ஜார்ஜ் பொலிட்சர் அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். தத்துவம்னா உண்மையில் என்ன? தத்துவங்கள் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்? தத்துவம் எதை சொல்லுகிறது? ஒன்றுமில்லை. நாம் என்ன வகையான மாற்றங்களை உருவாக்க விரும்புகிறோமோ அதன் மீதான நமது ஞானம்தான் தத்துவம் என்று பேசுகிறான். என்றால் தத்துவம் என்பது வேறொன்றுமில்லை, அது ஒரு ஒளி விளக்கு. நாம் போகிற பாதையிலே இருள் பாதையிலே நகர்கிற போது நமக்கான விளக்கொன்று தேவைப்படுகிறது. கரங்களிலே நாம் பற்றி கொள்ள வேண்டிய விளக்கு. அந்த கரங்களை அதிலே வைத்து பற்றி கொண்டு போகிற தலைவர்கள் வருவார்கள், போவார்கள். மகாத்மா காந்தி இன்றைக்கும் இந்தியா முழுவதும் இருக்கிற மனிதர்களினுடைய மனங்களிலே வாழ்வதற்கு காரணம் என்ன? நாங்கள் உயிர் போல் நேசிக்கிற எங்கள் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் பேசப்படுவதற்கும் அவர் புகழப்படுவதற்கும் காரணம் என்ன? தத்துவங்கள் அவர்களை வழிநடத்தியது. அவர்கள் தத்துவங்களை தங்களுடைய ஆசானாக ஏற்றுக்கொண்டு நின்றார். ஆனால் அந்த தலைவர்கள் சரியானதொரு தத்துவத்தை தன்னோடு வைத்திருக்கிறார்களா என்பதை இளைஞர்கள் கவனிக்க வேண்டும். தத்துவமற்றவர்கள் நாங்கள் கரிஸ்மேட்டிக் லீடர் என்று சொல்லி வருகிறார்கள் பாருங்கள். எங்களிடம் ஒரு கவர்ச்சி இருக்கிறது என்று சொல்லி வருகிறார் பாருங்கள். இது போலி மாயத்திரைகள். இவர்களை விட மிக இந்த கரிஸ்மேட்டிக் நம்பியெல்லாம் இல்லை. காமராஜர் போன்ற தலைவர்கள் கரிஸ்மேட்டிக் நம்பியெல்லாம் இல்லை, செயல் வீரர்களாக களத்தில் நின்றவர்கள். ஆனால் அந்த தலைவர்கள் அநேகமாக மரியாதைக்குரிய ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் முரண்பட மாட்டார் என்று நினைத்து நான் முதலிலே பதிவு செய்கிறேன். அந்த மாபெரும் தலைவன் இந்த மண்ணிலே பிறந்து இனியொரு மனிதன் இப்படி இந்த மண்ணிலே பிறப்பானா என்கிற அளவிலே வாழ்ந்து மறைந்த அந்த மனிதர், அவர் தூக்கி சுமந்த தத்துவங்கள் அவரோடு. இப்போ ஐயாவெல்லாம் காமராஜரின் தொண்டன் என்று கூட நான் சொல்ல மாட்டேன், காமராஜரின் பக்தன் எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவர் காலத்திற்கு பிறகு இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் நண்பர்களே எங்கள் ஐயாவை எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதிலே எனக்கெல்லாம் ஒரு ஐயப்பாடு உண்டு. ஏனென்றால் தனி மனிதர்களோடு அது முடிந்து போய்விடுகிறது. அந்த தத்துவங்கள் ஒரு தத்துவத்தினுடைய வழி நடக்கிறார்கள் என்று சொன்னால் அது வழி நடத்தும். எவ்வளவு தலைவர்கள் வருவார்கள் போவார்கள், காலம் தலைவர்களை விழுங்கி விடுமானால் தத்துவங்கள் நிலைத்திருக்கும். எனவே இன்றைக்கு இளைஞர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய தேவை கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் அல்ல, மக்களோடு நின்று தத்துவார்த்தமாக இந்த மக்களை வழிநடத்த தகுதியான இளம் தலைவர்களை நோக்கி இளைஞர்கள் திரள வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதற்கட்டவாதமாக பதிவு செய்கிறேன். மாற்று கருத்தில் தத்துவங்கள் இல்லாமல் ஒரு அமைப்பு ரீதியாக கட்டுப்பாட்டோடு போக முடியாது, அல்லது கருத்தியல் ரீதியான ஒரு சரியான பார்வை இல்லாமல் ஒரு நீண்டகால பயணம் என்பது நடைமுறை சாத்தியம் இல்லை. ஆனால் இதை கொண்டு செலுத்துவதற்கு, கொண்டு போய் பெரிய அளவுக்கு மக்களை ஈர்ப்பதற்கு தலைவர்கள் இல்லாம போக முடியல. நீங்க சொன்னது எல்லா உதாரணங்களும் காமராஜராக இருக்கலாம், காந்தியாராக இருக்கலாம், எல்லாமே அந்த தலைவர்களால தானே அதனுடைய தத்துவங்கள் பின்னாடி உறுதியாக. நான் அதுதான் சொல்றேன், தனி மனிதர்களினுடைய பங்களிப்பை நான் மறக்கவோ அதை மறுக்கவோ இல்லை. அவர்கள் இருந்தார்கள், தலைவர்களாக வந்தார்கள், மாபெரும் தலைவர்களாக வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த மாபெரும் தலைவர்களாக மாறியவர்கள் அத்தனை பேருக்கு பின்னாலும் அவர்கள் எல்லாம் உருவாக்கியது ஒரு தத்துவமே என்பதுதான் என்னுடைய வாதம். பொதுவாகவே மாநில கட்சிகள்ல, குறிப்பா திராவிட கட்சிகள் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்படுவது என்ன இருக்குன்னா, ஒரு ஒற்றை தலைமையை முன்னிறுத்தி ஒரு தனி மனித வழிபாட்டை முன்னிறுத்துகிற கட்சிகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற விமர்சனம் இருக்கும். திரு கல்யாணசுந்தரம் சொல்றாரு, தத்துவங்களை முன்னெடுத்து செல்வதுதான் சரியான அரசியலா இருக்குமே தவிர தலைவர்களை முன்னெடுத்து செல்கின்ற அரசியல் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்வையே தவறு அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கிறார். உங்களுடைய பேராசிரியர் கல்யாணசுந்தரம் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்தார். தத்துவங்களே இந்த இளைஞர்களுக்கு தேவை, தலைவர்கள் காலம் கடந்து போனாலும் நீர்த்து போய் விடுவார்கள் என்பதில் எங்களுக்கு உடன்பாடில்லை. நான் ஒன்றை அவருக்கும் சுட்டி காட்ட விரும்புகிறேன், உங்களுக்கும் சுட்டி காட்ட விரும்புகிறேன். கேள்வி எழுப்பிய நண்பர் கார்த்திகை செல்வனுக்கும் சுட்டி காட்ட விடுகிறேன். வாத்தியத்தில் இல்லை சங்கீதம், வாசிப்பவரிடத்தில் இருக்கிறது. வாத்தியத்தில் இல்லை இசை, அது வாசிப்பவனிடத்தில் இருக்கிறது. அதை போல ஒரு சிறந்த தத்துவங்களை உள்ளார்த்தமாக ஒருவர் வைத்துக்கொண்டு அதை கொண்டு செல்கின்ற ஆற்றல் மிக்க ஒரு தலைவர் தேவை. நண்பர் சொன்னார் அல்லவா, திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களெல்லாம் ஒற்றை தலைமையை வைத்துக்கொண்டு நீங்கள் 1000 விஷயங்களை முன்வைக்கிறீர்கள் என்று சொல்லி. நாங்கள் 50 வருட காலமாக திராவிட இயக்கத்தை வெற்றி கண்டிருக்கிறோம். எங்கள் திராவிட இயக்கத்தின் மிகப்பெரிய ஒரு சமூக நீதி கொள்கையை பறைசாற்றினாரே தந்தை பெரியார் ஆகட்டும்,
அவருடைய தத்துவத்தை முன்வைத்தாலும் அதை கொண்டு செல்கிற ஆற்றல் ஈரோடு வெங்கடநாயக்கர் ராமசாமியிடம் இருந்த காரணத்தினால் அது தலைவராக இன்றளவும் அவர் நேசிக்கப்படுகிறார். அதே போலத்தான் சின்ன காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை அவர்களை சின்ன காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை அவர்கள் திராவிட இயக்கத்தின் மொழிக் கொள்கையை எவரோடும் சமரசம் செய்து கொள்ளாத நிலை இருந்த காரணத்தினால்தான் அந்த தலைவருடைய கொள்கை மக்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மக்கள் அதை வழிமொழிந்தார்கள். ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக இருந்தார். அதை போலத்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இன்று இருக்க அண்ணன் இபிஎஸும் ஓபிஎஸும். ஆக ஒரு தலைவர் என்பவர் ஒரு கட்சிக்கு ஒரு தேர்தல் அரசியலுக்கு மாத்திரமல்ல எல்லாவற்றுக்கும் தலைவராக தகுதி படைத்தவராக இருக்கிறார். எப்படி என்சான் உடம்புக்கு முகம் முக்கியமோ அப்படித்தான் முகமில்லாமல் ஒரு முகவரியை எழுதிவிட முடியாது. அடையாளம் இல்லாமல் ஒருவர் அங்கீகாரம் பெற முடியாது. அந்த அடையாளம் தான், அந்த முகவரி தான், முகம்தான் நம்முடைய தலைவர்கள். ஆக தலைவர்கள் இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது. நம்முடைய மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் அகிம்சை கொள்கையை பேசினார். அவரளவு அந்த தலைவர் வழிநடத்திய அளவு இன்று தலைவர்களை வழிநடத்தி இருக்கிறார்களா அந்த கொள்கை என்று சொன்னால் சந்தேகம். தத்துவங்கள் உள்ளடக்கிய ஒரு தலைவர் வழிநடத்தக்கூடிய ஆற்றல் எவருக்கு உள்ளதோ அவர்தான். தலைவர் இல்லாமல் எந்த ஒரு இயக்கத்தையும் சரி, எந்த ஒரு தத்துவத்தையும் சரி, எந்த ஒரு செயல்பாட்டையும் சரி முன்னெடுக்க முடியாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. உங்களுடைய அடிப்படையிலேயே கூட 50 ஆண்டுகளாக மக்களுடைய ஏற்பு எங்களுக்கு இருக்கிறது, மாற்று கருத்தே இல்லை. மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த கட்சிகளுக்கு, இந்த தலைவர்களுக்கான வாக்குகளாக மாறி இருக்கிறது. ஆனால் அது ஒரு கட்டத்தில் ஒற்றை தலைமையாக இருக்கிறது அப்படிங்கிறதுல அது சரியாக இருக்குமா? ஒரு அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், ஒரு கூட்டு தலைமை, ஒரு முடிவெடுக்கிறதுல ஒரு கூட்டு தலைமை, அப்படியான ஒரு விஷயம் தானே ஜனநாயகத்தில் சரியா இருக்க முடியும்? நிச்சயமாக ஜனநாயகத்தின் அதுதான் சரியான ஒன்று. நீங்கள் பார்க்க போனால் வெளிப்படையான அந்த தோற்றம் தெரியுமே தவிர உள்ளுக்குள்ளே இருக்கிற பல்வேறு கட்சி அமைப்புகள் பரிந்துரையினுடைய அடிப்படையில் தான் ஒரு வேட்பாளரோ அல்லது வேறு விதமான எந்த வெற்றியை முன்வைக்கிறார்கள். ஆனால் வெற்றி என்பது, அந்த செல்வாக்கு என்பது, நான் யாரை நியமித்தாலும் அந்த வெற்றி கிடைக்கும் என்கிற மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவராக இருக்கிற காரணத்தினால் இருந்தாலும் கூட ஜனநாயக பண்பை கையாண்டவர்களாகத்தான் திராவிட இயக்க தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். கூட்டு தலைமை தான் கட்சியில எல்லாரும் முடிவு பண்றாங்க அப்படிங்கிறது இங்க இருக்கிறதுல எத்தனை பேர் ஏற்பார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நீங்க நிரந்தர பொதுச் செயலாளர் இதெல்லாம் எங்க வரும்? நிரந்தர தலைவர் அப்படிங்கிறதெல்லாம் கூட்டு தலைமையா? அது ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி போகாது. சர்வாதிகாரத்தை நோக்கி செயல்படுகிற செயல் அல்ல அது. ஒரு புகழ்ச்சியாக சொல்கிற ஒரு செயலை வைத்துக்கொண்டு அவைதான் எல்லாவற்றுக்கும் முடிவு என்று எடுத்துவிட முடியாது. எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு மற்ற 2 பேருக்கான வாய்ப்புன்னு வருமே தவிர அவர்கள் இருக்கும்போது மற்றவர்களுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? பொது உடைமை கட்சியில 2 முறைக்கு மேல் 3வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராகவே வர முடியாது. பார்க்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கட்சிகள்ல கூட அவர்கள் 2 முறைக்கு மேல தொடர்ந்து போட்டியிட முடியாது, கட்சி பரப்புக்கு வர முடியாது. அப்படியான நிலைமை மாநில கட்சிகள்ல, குறிப்பா திராவிட கட்சிகள். நீங்க எம்ஜிஆருக்கு பிறகு வேறு ஒரு தலைமை அந்த இடத்துல வருமா என்று கேட்டால் பல பேர் தலைவராக முயற்சி செய்தார்கள். ஆனால் தவிடுபடியானது. நீங்கள் புரட்சி தலைவி அம்மாவுக்கு பிறகு பல பேர் கட்சியை பிரித்தார்கள். பல பேர் கட்சி தலைவராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். பொதுக்குழு செயற்குழுவெல்லாம் கூட்டி பார்த்தார்கள், நடக்கவில்லை. அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் அவருடைய செல்வாக்கு, மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவராக இருக்கிற காரணத்தினால்தான் அது இயலாத காரியமாக இருந்தது. ஆனால் அவருக்கு பிறகு நீங்கள் வாரிசு அரசு நடந்தது உண்டா? அவருக்கு பிறகு ஒரு சாதாரண எளிய தொண்டர்கள் இந்த இயக்கத்தை நடத்துகிறார் என்பது இந்த இயக்கத்திற்கு கிடைத்த வெற்றி இல்லையா? இது சாமானியர்களுக்கு கிடைத்த வெற்றி இல்லையா? பாலபாரதி அவர்கள் தான் சொல்லணும், பொது உடைமை கட்சிகள் எப்போதும் ஒற்றை தலைமைகளையோ அல்லது தனிப்பட்ட தலைவர்களையோ நம்பி இருப்பதில்லை, கருத்தியலை நம்பித்தான் அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறீங்க. ஆனால் மக்கள் செல்வாக்கு என்பது கருத்தியலுக்கு வருகிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதை தான் திரு வைகை செல்வன் ஒரு புள்ளியில தொடங்கினார். மக்களுடைய ஆதரவை பெற்றவர்களாக தலைவர்கள் இருக்கும்போது அதுதானே தத்துவங்களை வழி நடத்துது அப்படிங்கிற பார்வை. நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது, ஒரு தலைவரை கூட காணாம். அன்புச்சவர் வைகை செல்வன் அவர்கள் சொன்ன மாதிரி ஓபிஎஸ்சியும் காணாம், இபிஎஸ்சியும் காணாம். அவங்க தான் அரசாங்கத்தில் தலைமை வச்சிருக்கிறவங்க. 10 லட்சம் இளைஞர்கள் ஒன்று கூடி ஒரு வார காலமாக வீட்டுக்கே செல்லாமல் போராட்டத்தை நடத்தி சட்டம் இயற்றினால்தான் வீட்டுக்கு போவோம் என்று நின்றார்கள் பாருங்க. அந்த இளைஞர்களுக்கு தலைவர்கள் தேவையே இல்லை என்று நிரூபித்து விட்டார்கள். ஏன்னா இது 21வது நூற்றாண்டு. அப்போ அந்த இளைஞர்களுக்கு எது தேவை? தத்துவம் என்பது தேவை. தலைவர்கள் வேறு யாரோ அப்படி பார்க்க வேண்டியதில்லை, இளைஞர்கள் தான் தலைவர்கள், அவர்கள் தான் தலைவர்கள். ஆகவே அந்த இளைஞர்கள் தலைவர்களாக வருவதற்கு தத்துவம் தேவை என்று நான் பார்க்கிறேன். இன்னொன்று,
இந்த தத்துவம் என்பது ஏதோ ஒரு பெரிய விஷயமாக சொல்லப்பட்டு வருது. எனக்கே இந்த தத்துவம் அப்படின்னா ஒரு வாரமாக தூக்கமே வரல, என்ன பேச போகிறோமோ அப்படின்னு. வீட்டில் வந்து அந்த அம்மா வந்து ஒரு 50 ரூபாயை வழக்கம் போல் மளிகை சாமானுக்கு கொடுக்காதீங்க, வெங்காயம் வாங்குறதுக்கு 500 ரூபா வருது, கூடுதலாக கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த தத்துவமெல்லாம் பேசிகிட்டு இருக்காது. ஆமாம், காலையில் எந்திரிச்சோன்னே. ஆகவே வெங்காயமும் விலை உயர்வுமே ஒரு பெரிய தத்துவமாக மாறி இருக்கு. அப்போது தத்துவங்கிறது பெரிய விஷயம் அல்ல, வாழ்க்கையை நெறிப்படுத்துவது. மனிதகுலம் தங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுப்பதற்கான தேவைகளை எப்படி பெறுவது, அது அரசியலில், பொருளாதாரத்தில், சமூக தளத்தில். ஆகவே இந்த அதற்கான வழிமுறைகளை, நெறிமுறைகளை காட்டுவதுதான் தத்துவம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, ஒரு தலைவர் போனார், பார்த்துட்டு என்ன சொன்னார், அவர் வந்து நாடே சுடுகாடாக போகுது, ஆகவே போராட்டம் நடத்தக்கூடாதுன்னார். அந்த ஸ்லோனிலாவுடைய அம்மா சொன்னாங்க, நாடு சுடுகாடு ஆகக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் வந்து என்னுடைய மகளை நான் இழந்திருக்கேன் துப்பாக்கி சூட்டில் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போது அந்த இளம்பெண் துப்பாக்கிக்கு முன்னால் நின்று போராடினார், எந்த தலைவரும் வரல. ஆகவே தத்துவம் என்பது நீங்கள் புளோட்டோவை எடுத்துக்கொண்டாலும் சரி, மார்க்ஸை எடுத்துக்கொண்டாலும் சரி, தந்தை பெரியார் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, காந்தி அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி. காந்தி என்ன தாத்தாவாக இருந்து தான் வழி நடத்தினாரா? அவர் ஒரு இளைஞர், தென்னாப்பிரிக்காவில் நிறவரின் காரணமாக தள்ளிவிட்ட பொழுது அவமானத்தை உணர்ந்தார். என்னுடைய நாட்டில் இன்னொருவர் வந்து ஆள்வதா, இந்த அவமானத்தை, இழிவை துடைப்பேன் என்று அந்த இளைஞன் காந்தி எழுந்தார். அவரோடு தான் மற்ற தலைவர்கள் இணைந்தார்கள். ஆகவே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அநீதியை எதிர்க்கக்கூடிய கொள்கைதான் தத்துவம். அந்த தத்துவம் திராவிட இயக்க தத்துவமாக இருக்கலாம், மார்க்சிய இயக்கத்தினுடைய தத்துவமாக இருக்கலாம், காந்தியினுடைய தத்துவமாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆகவே உலகத்தில் தத்துவங்கள் 2 பிரிவு. ஒன்று ஆள்பவர்களை, மன்னர்களை, அவர்களினுடைய அடக்குமுறைகளை, அநீதிகளை ஆதரிப்பதற்கான தத்துவம். இன்னொன்று அநீதிகளை எதிர்ப்பது. எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எந்த பேரரசாக இருந்தாலும் சரி, அது மதத்தின் வழியாக, ஜாதியின் வழியாக மக்களை பிளவுபடுத்தும் என்று சொன்னால் அதை எதிர்ப்பது. இதுதான் உலகத்தில் தோன்றி வந்திருக்கக்கூடிய தத்துவங்களினுடைய பிரிவு. ஆகவே அது மார்க்சியமா இருக்கலாம். நீங்க ரொம்ப சுருக்கமா இடதுசாரி வலதுசாரின்னு பிரிக்கிறீங்க. 2 தத்துவம். ஆமா, 2 தத்துவம், வலதுசாரி இடதுசாரி. மக்கள் வந்து மார்க்சியத்தை ஒரு அமைப்பு ரீதியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கேட்குறீங்களே. பிரதமர் மோடி அவர்கள், சீன அதிபர் ஜின்பிங் வந்தாங்க, 1 மணி நேரமாக கையை பிடிச்சி குலுக்கினார். உலகத்தினுடைய வல்லரசு அமெரிக்கா. ஆனால் ஏன் சீன அதிபர், சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் கையை பிடிச்சி குலுக்கிறாரு? ஆகவே உலக அளவில் இன்றைக்கு பொது உடைமை தத்துவம் தான் பல நாடுகளிலே தன்னுடைய கொடியை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறார். இல்லை, ஜி ஜின்பிங் ஒரே கருத்தை நான் தோழர்கிட்ட சொல்லிடுறேன். திபெத்தியர்கள் பெருந்துயரப்பட்டு 70 ஆண்டு காலமாக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். திபெத்தியர்கள் அவருடைய வாழ்வுரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது, அவர் சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய அடையாளத்தை இழந்து நிற்கிறார்கள். திபெத்தியர்களுக்கு பதில் சொல்லாத அந்த கம்யூனிஸ்ட் பேரியக்கம் சீனாவிலே என்ன சொல்ல போகிறது? அந்த வேதனை ஒருபோதாவது நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? நாங்கள் உணர்ந்துட்டோம். தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடத்தினப்ப நிருபர்கள் கேட்டாங்க, ஐயா முதலமைச்சர் ஐயா துப்பாக்கிச்சூடு நடந்துருச்சா, என்ன சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு, அப்படியா நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், இன்னும் எனக்கு தெரியவே தெரியாது, இப்போதான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்க. இப்போ உலக அரசியலுக்கு நீங்கள் போயிட்டீங்க. உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்று சொல்லுகிற, உலகம் முழுவதும் பேசுகிற கம்யூனிஸ்ட் உள்ளூர்காரர்களை பற்றி நீங்கள் பேசுவது நியாயம்தான். உலகத்தையும் பற்றி நாங்க சொல்றோம், அது கருத்து சொல்லுங்க. விவாதங்களுக்குள்ள போலாம். கார்த்திகை செல்வனுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இவ்வளவு கருத்துக்களை, மார்க்சிய சிந்தனையை, பொது உடைமையை ஏற்றுக்கொண்டு மக்கள் வருகிறார்களா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க. இளைஞர்கள் இது பெரிய முதலாளித்துவ சமூக அமைப்பாக இருக்கு, நிலப்பரத்துவ சமூக அமைப்பாக இருக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நீங்க பார்த்தீங்களே 2000 கோடி ஒரு எம்எல்ஏவுக்கு. ஆனால் நீங்களே பார்த்தீங்க, சமூக வலைத்தளத்திலையும் ஊடகத்திலையும் நீங்க போட்டீங்க, ஒரே ஒரு எம்எல்ஏ கிட்ட ஒரு பைசா கூட போய் நிற்க முடியல. அது எந்த எம்எல்ஏன்னு பார்த்தா மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்எல்ஏ. கோடிகளுக்கு மனம் தளராத அரசியலை மக்களுக்காக நடத்துகிற இளைஞர்கள் இதை பார்க்க வேண்டும். ஆகவேதான் இளைஞர்களுக்கு தத்துவம் வேண்டும். காந்தியிட்ட இருந்து கூட ஒரு மதச்சார்பற்ற அரசியலை நான் கற்றுக்கொள்கிறேன். ஆனால்
மார்க்சியத்தில் உறுதியோடு இருக்கிறேன். நாம் தமிழர் தம்பியை பற்றி நான் கேட்குறேன். எல்லா தலைவரையும் சொன்னீங்க, உங்களுடைய தத்துவம் என்னன்னு சொல்லுங்க. அவர் பேசுவார். அடுத்த முறை விவாதத்தில் வரும்போது நிச்சயமா திரு கல்யாண சுந்தரத்துக்கான கேள்வியாக அதை வச்சுக்கலாம். திருச்சி வேலுச்சாமி, என்ன தத்துவத்தில் இப்போ காங்கிரஸ் கட்சி இருக்கு அப்படிங்கிற கேள்வியோடையே நான் தொடங்குறேன் உங்ககிட்ட. தலைவர்களை சார்ந்ததா இருக்கா, தத்துவங்களை சார்ந்ததா இருக்கா, அல்லது தலைவர்களே இருக்காங்களா, இப்போ தலைமை பொறுப்புக்கு யாராவது முன் வர்றாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறைய வரக்கூடிய ஒரு சூழலாக இருக்கு. தமிழ்நாட்டு இளைஞர்கள் இருக்கிற அதே வியாதி உங்களுக்கு இருக்கு. தலை இருந்தவன் எல்லாம் தலைவர் என்று ஏற்றுக்கொண்டதால் தான் இந்த வீழ்ச்சி வந்திருக்கு. நீங்க துவக்கத்திலே ஒன்று சொன்னீங்க. ராகுல் காந்தியை சொல்லல. ராகுல் காந்தி சொல்லிய காங்கிரஸ் கட்சி சுதந்திர போராட்டத்திலே வெற்றி பெற்றதற்கு தத்துவம் காரணமா அல்லது காந்தி காரணமான்னு கேட்டீங்க. காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க. அது 150 ஆண்டுகளுக்கு முன்னாலே உருவாக்கப்பட்ட கட்சி. ஆனால் காந்தி தலைமையிலே சுதந்திரம் வந்தது என்பது உண்மைதான். ஆனால் பல தலைவர்கள் இருந்தாலும் கூட காந்தி தலைமையிலே வெற்றி அடைந்ததற்கு காரணம் தத்துவமாய் வாழ்ந்தார் காந்தி. அதனாலதான் அந்த வெற்றி கிடைச்சது. சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் வேற, இப்ப இருக்கிற இந்திரா காங்கிரஸ் வேற, ரெண்டையும் ஒரே மாதிரி நம்ம பொருத்தி பார்க்க முடியுமா? ஒரு தனி மனிதன் கூட காலையில் இருந்தவன் மதியம் இல்லை, மதியம் இருந்தவன் மாலையில் இல்லை. தத்துவங்கள் நிக்கணும். காலையில இருந்து மாலையில மறைய முடியாது. காங்கிரஸ் கட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தான் இருக்கு. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நம்முடைய வைகை செல்வன் சொல்றது போது தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட வியாதி பாதிச்சிருக்குன்னு அது ஒன்று புரிஞ்சுது. அதிகார பதவிக்கு வந்து விட்டால் அதுதான் தலைமை தத்துவம் என்பதை போல அவர் சொன்னார். நான் அவரை பார்த்து கேட்கிறேன், இந்தியாவிலே அதிகாரத்துடைய உச்சம் என்பது பிரதமர் பதவி. 1947 இருந்து இன்று வரை இந்தியாவில் பிரதமராக இருந்த வரிசையா அவர் மட்டுமில்லை, நீங்க சொல்லுவீங்களா? அவ்வளவுதான். ஆனால் இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து கூட பஞ்சாயத்து போர்டு மெம்பராக கூட இல்லாத காந்தி தான் தேசப்பிதான் கேட்ட 5 வயசு குழந்தை கூட சொல்லும். மறுக்க முடியாது. அதனால தத்துவம் என்பது வேறு, வெற்றியடை வேறு. நம்முடைய மாப்பிள்ளை கூட சொன்னாரு, காமராஜரை பத்தி சொன்னாரு. 9 இயர்ஸ் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தில் ஜெயில இருந்தாரு. 9 இயர்ஸ் பொற்கால ஆட்சியை தந்தாரு. ஆனால் அவரை விட நயன்தாராவுக்கு இங்க அதிகம் இருக்கு. அதனால ஆட்சி அதல்ல. நீங்க உலகத்தில் கோடானு கோடி மக்கள் பின்பற்றுவது இயேசுவையும் நபிகள் நாயகத்தையும். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எவ்வளவு பேர் அவர்கள் ஆதரிச்சாங்க? இயேசுக்கு பின்னால வெறும் 12 பேர். அதுல ஒருத்தன் காட்டி கொடுத்தான். நபிகள் நாயகத்துக்கு பின்னால் எவ்வளவு பேர் இருந்தாங்க? மெக்காவிலிருந்து மெதினா வரை விரட்டாங்க. ஆனால் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தலைமைக்காக இல்லை, அவர்கள் சொன்ன தத்துவம் தான் இன்றைக்கு கோடானு கோடி மக்களை ஈர்த்திருக்கிறது. இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டா, செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் என்பதை போல சொல்ல வேண்டியதை நம்ம இளைஞர்களுக்கு சொல்லல. இதே மண் என்ன மண்? இந்த மண்ணிலே தான் திப்பு சுல்தான், வேலு நாச்சியார், கோபால் நாயக்கர், தீரன் சின்னமலை இவர்களுக்கு இருந்த அந்த உறவை நாம் இந்த இளைஞர்களுக்கு சொல்லி இருந்தால் ஜாதி மோதல் மத மோதல் வந்திருக்குமா? சொல்லாதது யார் பொறுப்பு? உங்களுடைய தவறு, என்னுடைய தவறு, நாம் எல்லோருடைய தவறுதான். இளைஞர்களுக்கு சொல்லாமல் விட்டது அந்த தவறுக்காக நான் பொறுப்பேற்றுக் கொள்வேன். நீங்களும் ஏற்றுக்கொண்டால் அதற்கு நன்றி சொல்லுவேன். அதனுடைய சிறிய பங்களிப்பு தான் இது போன்ற விவாதங்கள். நான் சொல்ல வந்தா என்னன்னா, உலக வரலாற்றில் மிகப்பெரிய போராட்டங்கள், மிகப்பெரிய திருப்பங்களுக்கு திருப்பு முறையாக இருந்தவர்கள் இளைஞர்கள் தான். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் இந்த புதிய தலைமுறை சீரழிந்து சின்னாபின்னமாக போய்கொண்டிருக்கிறது. இதை திருத்த வேண்டும் என்கின்ற நினைப்போடு, அந்த நினைப்போடு முனைப்போடும் இந்த புதிய தலைமுறை அதற்கான முயற்சியாக தான் இது. அதற்காக என்னுடைய பாராட்டுக்கள். நன்றி. திரு கமம் செல்வேந்திரன், உங்க பார்வை என்ன? இதுல தத்துவங்களா தலைவர்களா? ஒரு அருமையான விவாதம் மிஸ்டர் கார்த்திக். இந்த தலைப்பை தந்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய பாராட்டுக்கள். ஏன்னா இன்றைக்கு இளைஞர்கள் தலைவனை பார்த்து போவதா, தத்துவத்தை பார்த்து போவதா என்று 2 கோணங்களில் அணுகிக் கொண்டிருந்தால் அதிகம் கவலை இல்லை. சினிமா கொட்டகையை தேடியும் போகலாம் என்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களிடம் வந்திருக்கிறது. திரைத்துறையில் புகழ் பெற்றவர்கள் எல்லாம் தங்களுடைய புகழை மட்டுமே ஒரு அடையாளமாக வைத்துக்கொண்டு அரசியலுக்கு வருவதற்கு ஆசைப்படுகிறார்கள். இந்த ஆசைப்படுகிறார்கள் என்ற சொல்லாடல் கூட கொஞ்சம் குறைவு. பேராசைப்படுகிறார்கள். அப்படி பேராசைப்படுகிற ஒரு நடிகரை பார்த்து கொஞ்ச காலத்திற்கு முன்னால், நீங்கள் கட்சி துவக்குவேன் என்று சொல்லுகிறீர்களே, உங்கள் கட்சியின் தத்துவம் என்ன? என் தலை சுற்றுகிறது அந்த வார்த்தையை கேட்டாலே என்கிறார். உங்கள் கட்சியின் தத்துவம் என்ன என்று கேட்டதற்கு என் தலையே சுற்றுகிறது அந்த வார்த்தையை கேட்டாலே என்று சொல்லுகிறவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு இளைஞர்கள் பயணப்பட முடியுமா? பயணப்பட அனுமதிக்கலாமா? ஆக இன்றைக்கு நீங்கள் தந்திருக்கிற தலைப்பு, ஒன்று தத்துவத்தோடு போங்கள், அல்லது அந்த தத்துவத்தை தாங்கி இருக்கிற ஒரு தத்துவத்தின் மனித வடிவமாக ஆகி இருக்கிற ஒரு தலைவனுக்கு பின்னால் போங்கள்
என்ற முடிவுகளை சொல்லுவதற்கு உங்களுடைய இந்த தலைப்பு பொருத்தமாக இருக்கிறது. நான் ஒரு விளக்கத்தை சொல்லிவிட விரும்புகிறேன். எந்த ஒரு அரசியல் கட்சியும் துவக்கப்படுகிற பொழுது அந்த துவக்கப்படுகிற ஒரு அரசியல் கட்சிக்கு ஜனன கொள்கை என்ற ஒன்று உண்டு. ஏதாவது ஒரு கொள்கையை அடிப்படையாக வைக்காமல், ஒரு தத்துவத்தை அடிப்படையாக வைக்காமல் ஒரு அரசியல் கட்சியை துவக்கிவிட முடியாது. முடியாது என்பதை விட துவக்கிவிடக் கூடாது. காங்கிரஸ் பேர் இயக்கத்தை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு இருந்த ஒரு பெரிய துவக்க காலத்தில் இருந்த ஜனன கொள்கை இந்தியாவினுடைய சுதந்திரம் சார்ந்த அரசியல். இந்தியாவிற்கு சுதந்திரம் வேண்டும், அது சார்ந்த அரசியலைத்தான் காங்கிரஸ் பேர் இயக்கம் தன்னுடைய சித்தாந்தமாக கொள்கையாக ஏற்றுக்கொண்டு இயங்கியது. அதே போல பொதுவுடைமை இயக்கமான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை எடுத்துக்கொண்டால் மார்க்சிய சித்தாந்தம் என்பதன் அடிப்படையில் பொருளாதாரம் சார்ந்த ஒரு அரசியல் அவர்களுடைய ஜனன கொள்கையாக இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜனன கொள்கை என்னவென்று சொன்னால், இனத்தை வலிமைப்படுத்தி மொழியையும், மொழியை முன்னிலைப்படுத்தி இனத்தையும் மீட்டெடுக்க பிறந்ததுதான் திராவிட இயக்கத்தின் ஒரு வரி சரித்திரம். இந்த திராவிட இயக்கம் சமூக நீதியை, இந்தி எதிர்ப்பை, சுயமரியாதையை, பகுத்தறிவை, ஜாதி ஒழிப்பை எந்த காலத்திலும் சமரசம் செய்து கொள்ளாது. தேர்தல் காலங்கள் தவிர தேர்தல் காலம்னா தேர்தலில் ஓட்டு வாங்கணும், மெஜாரிட்டி மக்களை மதிக்கிறது தான் ஜனநாயகம். ஒரு தொகுதியில் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் மெஜாரிட்டியாக இருக்காங்களோ அவர்களில் ஒருவரை போடுவதும் ஒரு வகையான ஜனநாயகம். இதே மாதிரி தான் இப்போ பிஜேபி இருக்கு, பாரதிய ஜனதா, அவங்க ஜனன கொள்கைன்னு ஒன்று இருக்கு. அது இந்துக்களுக்கு மட்டுமான அரசியல், இந்துக்களுக்கு மட்டுமான அரசு, ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே மதம், ஒரு இந்து ராஷ்டிரம், இதுவெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு ஜனன கொள்கையாக இருக்கிறது. எல்லா அரசியல் கட்சிகளும் அப்படித்தான் வந்தன. ஆனால் ஒரு கொள்கைக்கு வடிவம் தருவதற்கு ஒரு தலைவன் தேவை. அந்த தலைவனால் தான் கொள்கையா, கொள்கையால் தான் தலைவனா என்ற விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தலைவன் போனதற்கு பிறகும் தத்துவம் இருக்கிறது. தத்துவம் போய்விட்டால் தலைவன் இருக்க மாட்டான். தத்துவம் போனபின் தலைவன் இருப்பானா, தலைவன் போனபின் தத்துவம் இருக்குமா? இந்த கேள்விக்கு ஒரு சரியான புரிதலை நாம் புரிந்து கொண்டு இந்த விவாதத்தை தொடர்ந்தால் அது மிக ஆரோக்கியமாக இருக்கும் என்பதும் என்னுடைய எண்ணம்தான். திராவிட இயக்கம் இருக்கிறது. தந்தை பெரியார் பிதாமகனாக அதை காப்பாற்றினார். பெரியார் மரணமடைந்து விட்டார், அவர் இல்லை. ஆனால் அவருடைய தத்துவம் இருக்கிறது. அதனால்தான் ஒரு பக்கம் வீரமணி இருக்கிறார், இன்னொரு பக்கம் அண்ணா இருந்தார். அண்ணா மரணமடைந்து விட்டார், ஆனால் தத்துவம் இருக்கிறது. அதனால்தான் அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் இருந்தார். கலைஞர் மரணமடைந்து விட்டார், தத்துவம் இருக்கிறது. அதனால்தான் எங்கள் தலைவர் தளபதி அந்த தத்துவத்திற்கு தலைமை ஏற்கிறார். ஆக தலைவர்கள் என்பவர்கள் தத்துவத்தின் வழியாக வருகிறவர்கள். இன்றைக்கு இந்த மேடையிலேயே பார்க்கிறேன், மார்க்சிஸ்ட் சிந்தனைகள் என்பது உலகத்தில் உயர்ந்தது ஒரு சிந்தனை. மார்க்சிசத்தோடு முரண்படுகிற எவனுமே சுயநலவாதியாகத்தான் இருக்க முடியும். காரல் மார்க்சுக்கு பிறகு லெனின் ஒரு மனித வடிவமாக வந்தார். அவர் போன பிறகு ஸ்டாலின் வந்தார். சீனாவில் ஒரு மாசேத்துங் வந்தார், ஒரு சேக்குவாரா வந்தார். இப்படி பல தலைவர்கள் வருகிறார்கள். ஏன்? அந்த கொள்கையை உயிரோடு நேசிக்கிற பாலபாரதி என் பக்கத்தில் தானே உட்கார்ந்து இருக்கிறார். காலம் மாறலாம், என்னுடைய தோழர் சொன்னது போல கருத்துக்கள் மாறலாம், தலைவர்கள் மாறலாம், லட்சியம் மாறாது. தத்துவம் என்பது தலை, தலைவன் என்பவன் தலையிலே வைக்கப்படுகிற கிரீடம். கிரீடத்தை கலற்றி வைத்து விடலாம், தலையை கலற்றி வைக்க முடியாது. ஆக தத்துவம் இல்லாமல் தலைவன் இல்லை. நடைமுறையில் திராவிட கட்சிகள்ல குறிப்பா திமுகவிலையும் தலைமை தானே முன்னிறுத்தப்படுது, தத்துவம் முன்னிறுத்தப்படுது. இல்ல இல்ல, நான் ஒன்று சொல்றேன், தத்துவமாக வாழுகிற தலைவர்கள் தான் முன்னிற்கிறார்கள். தலைவரை முன்னிறுத்துகிறதுல எப்படி நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்கன்னு நான் கேட்கிறேன். ஒவ்வொரு தேர்தலையும் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு ஒருத்தரை நம்ம முன்னிறுத்துகிறோம். அது கூட வேற, தேர்தல் அரசியலை முன்னிறுத்துவதை கூட நான் தவிர்த்துறேன். கட்சியில தலைமை அப்படிங்கிறதுல மாற்றாக வேறு ஒருவருக்கான வாய்ப்பு வருதா? அதாவது தூரத்தில் கண்ணுக்கு தெரியாத இடத்தில் இருந்தால் கூட மலர் மனம் வீசுகிறது. ஆனால் அதை கூந்தலில் வைத்துக் கொள்வதில் ஒரு பெருமைப்படுகிறோம், ஒரு கௌரவப்படுகிறோம். தலைவர்கள் இல்லாமல் தத்துவம் ஒரு கொள்கையாக இருக்கும். அது ஒரு அரூபம், தலைவன் ஒரு உருவம். ஒரு அரூபத்தை மீட்பிப்பதற்கு ஒரு உருவம் தேவைப்படுகிறது. ஒரு தத்துவத்தை வெறும் வாயிலேயே சொல்லுவதை விட தத்துவத்தின் வடிவமாக இவன் இருக்கிறான். அகிம்சை கொள்கையின் மனித வடிவம் மகாத்மா காந்தியடிகள்
என்று சொன்னா ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கத்தான் வேணும். ஆனா தலைவர்களுடைய வாரிசுகளால தான் தத்துவங்களை கொண்டு செலுத்த முடியும், அடுத்த தலைமுறை கொண்டு போக முடியும் அப்படிங்கறத ஏத்துக்க முடியுமா? நீங்க தலைவருடைய வாரிசுகள் தலைவர்களாக வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவர்கள் மட்டுமே ஏன் வரணும்? வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? வர வேண்டாம்னு சொல்லல, ஆனா அவர்களுக்கு மட்டுமே ஏன் நான் கேட்கிறது ஏன் வரக்கூடாது? அவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பதுதான் பிரச்சனை. அப்ப தலைவர்களை நம்ம முன்னிறுத்துகிறோமா, தத்துவத்தை முன்னிறுத்துறோமா? மக்கள் தலைவர்களை ஏற்றுக்கொண்டார்கள், தத்துவம் தேவையில்லை அப்படின்னா நீங்க குறிப்பிட்ட நடிகர் சொல்றாரு எனக்கு தலை சுத்துது பரவாயில்ல, மக்களுக்கு நல்லது செய்ய வர்ற மக்கள் ஏற்றுக்கொண்டா அந்த தலைவர். இல்ல இல்ல, தத்துவம் சார்ந்த தலைவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், தத்துவம் சாராத தலைவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சரி, அதுல நிறைய விவாதிக்க இருக்கு, நான் வரேன். திரு கோலால சீனிவாஸ். தத்துவம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, தலைவர்களைத்தான் காணும். அண்மையில் வைரமுத்து அவர்கள் சொல்லுகிற போது ஒன்று சொன்னார், தமிழகத்தில் தண்ணீர் பஞ்சத்தை காட்டிலும் அதிகமாக தலைவர்கள் பஞ்சம் இருக்கிறது அப்படின்னு. என்ன காரணம்? தலைவர்கள்னா கட்சிக்கு இந்த தலைவர் இருக்கார், அவர் இருக்கா, கிளை தலைவர் இருக்கா, மாவட்ட தலைவர், 1000 தலைவர்கள் இருக்கிறார்கள். அப்படி என்றால் இன்னும் தலைவர்களுக்கு ஒரு பஞ்சம் இருந்து கொண்டிருப்பதாகவே நாம் கருதுகிறோமே என்றால், நம்முடைய தமிழ் மரபிலே தலைவன் என்றால் அதுக்கு ஒரு தனி அர்த்தம் உண்டு. தண்டி அலங்காரம்னு ஒரு பெரிய இலக்கண நூல் அது சொல்லும், யார் தலைவன் அப்படின்னா தன்னேரில்லா தலைவன் அப்படின்னு. அதாவது தனக்கு நிகரற்ற ஒரு மாபெரும் தலைவன். இப்போ அவர் சொன்னாரே பிரபாகரன், அவர் தத்துவத்தின் வழி இருக்கலாம், ஆனால் அவர் முன்வைத்த தத்துவத்தின் பிம்பமாக இருந்தது பிரபாகரன். பிரபாகரன் என்கிற மனிதரால் அந்த தத்துவத்துக்கு உயிர் கிடைத்தது. ஆனால் அவர் முன்வைத்த தத்துவத்தை அவருக்கு முன்பாகவும் நிறைய பேர் பேசி இருக்கிறார்கள். தமிழ் தேசியத்தை எடுத்துப்போம். தமிழ் தேசியங்கிறது எத்தனை காலமாக இருந்து வருகிற ஒரு கருத்தியல். ஆக தத்துவம் இருந்து கொண்டிருக்கிறது, அதற்கு உயிர் கொடுப்பதற்கு ஒரு தலைவன் தேவைப்படுகிறான். மண்ணுக்கடியில் இரும்பு எப்போது இருக்குங்க, அந்த இரும்பை எடுத்து வாளாக தருவதற்கு ஒருவன் தேவைப்படுகிறான், அவன் தான் தலைவன். எனவே நமக்கு இப்போது தலைமை தேவைப்படுகிறது. ஒரே ஒரு விஷயம், தத்துவத்துக்கும் இந்த தலைவனுக்கும் இடையிலான பொருத்தப்பாடு என்ன? அது ஒரு உதாரணம். ஒரு படகுக்கும் படகோட்டிக்கும் இடையிலான உறவு. படகு இருந்துகிட்டு இருக்கு, அது தத்துவம். ஆனால் படகோட்டி இல்லாமல் அந்த படகு நகரவே நகராது, தத்தளித்து கொண்டே இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் படகு இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த படகோட்டினால் நடுக்கடல் வரைக்கும் போகவும் முடியாது. ஆக இந்த படகுக்கும் படகோட்டிக்கும் ஒரு இணைப்பு உண்டு. இதுதான் தத்துவத்துக்கும் தலைவனுக்கும் இடையிலே இருக்கிற தொடர்பு. தலைவன் இல்லாத தத்துவம் வெற்றி பெறாது, தத்துவம் இல்லாத தலைவனால் பயன் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டு இருக்கிறது, இளைஞர்களை நல்வழிப்படுத்துவது. இந்த நல்வழிப்படுத்துறதுனா என்ன? வகுப்பறையில் நல்வழிப்படுத்துறத டீச்சர் செஞ்சிருவாங்க, வீட்டுக்குள்ள நல்வழிப்படுத்துறத பெற்றோர் செஞ்சிருவாங்க. அப்படின்னா இந்த தலைவன் என்ன விதத்தில் நல்வழிப்படுத்துறான்? இந்த தலைவன் என்ன போய் பாடம் எடுப்பாரா? தலைவன் அறிவுரை சொல்லுவார் அல்ல, தத்துவத்தை போதிப்பதல்ல தலைவன். அந்த தலைவன் தானே தத்துவமாக இருப்பான், அதுதாங்க தலைவன். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன், ரொம்ப ப்ராக்டிக்கலாக நடந்த லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன விஷயம். என் ஒய்ஃபும் அவங்க ரிலேட்டிவும் மதுரைக்கு போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பிரேக் டவுனு, மேலூரை தாண்டி ஒத்தக்கடை பக்கத்தில் அதிகாலை கீழே இறங்கி நிற்கிறாங்க 2 பேர் லேடிஸு. என்ன பண்ணுறதுன்னு தெரில, வேறு ஏதாவது வண்டி வருதான்னு பார்க்குறாங்க. திடீர்னு ஒரு டாட்டா சுமோ வருது. ஒருத்தர் வராரு, நிறுத்துறாரு. என்னம்மா இங்கே நின்றுட்டு இருக்கேன், எங்கே போகணும்? மதுரையில் பைபாஸ் ரோடு பக்கம் போகணும். ஏறுங்க. ஏறிட்டாங்க, போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கப்போ திடீர்னு அவராக சொல்கிறார், என்னம்மா முன்ன பின்ன தெரியாதவன், உங்களை ஏற்றிட்டு போகிறேன், பயப்படாதீங்க. நான் யார் வழியில் வந்தவன் தெரியுமா? எங்கள் தலைவர் எம்ஜிஆருங்க. எம்ஜிஆர் எப்போதும் சொல்லி தந்திருக்காரு, தாய் குலத்தை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி தந்திருக்காரு. இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எம்ஜிஆர் என்ன ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் பாடமாக எடுத்துக்கிட்டு இருந்தார்? இல்லை, தலைவன் என்பவன் பாடம் எடுக்க மாட்டான், தானே பாடமாக இருப்பார், அவன்தான் தலைவன். ஆக தத்துவத்துக்கும் தலைவனுக்குமான உறவு என்பது இப்படிப்பட்ட உறவு. தானே தத்துவமாகி இருப்பது, தானே பாடமாகி இருப்பது, இப்படிப்பட்ட தலைவர்களுக்கான ஒரு பஞ்சம் இந்தியாவிலே இருந்து கொண்டு இருக்கிறது. இப்ப திடீர்னு தமிழ்நாடு முழுக்க 2 வருஷமா ஒரு பேச்சு இருக்கு, நேரா என்னுடைய சினிமா கவர்ச்சியின் மூலமாக மட்டுமே நான் நேரா ஒரு கட்சியை தொடங்குறேன், நேரா முதலமைச்சர் ஆகிறேன் அப்படின்னு வரக்கூடியவர்களுக்குமான இடமாக தமிழகம் இன்னைக்கு இருக்காங்க தான் நான் கேட்கிறேன். இல்லை, அப்படி அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, தலைவன் என்பதை ஒரு தனிநபராக புரிந்து கொண்டே இருப்பது. ஒரு தனிநபர் இறந்துட்டார், ரொம்ப பாப்புலராக இருந்த ஒரு தனிநபர், அவர் தான் ஒரு மாபெரும் தலைவர். அவர் இல்லை என்றால் அதோடு போய்விட்டது. எனவே அந்த இடத்தில் ஒரு சூனியம் இருக்கிறது, ஜீரோ ஒன்று இருக்கிறது. எனவே அது வெற்றிடமாக இருக்கிறது என்கிற ஒரு தவறான அபிப்பிராயம். இளம் காரல் மார்க்ஸ் எப்போது தத்துவமேதை காரல் மார்க்ஸாக மாறினார் அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்டு. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த சாதாரண பிரபாகரன் எப்போது தலைவரானார்
அப்படிங்கிறதா முக்கியம். எனவே அந்த இடத்துல வந்து வெற்றிடம் என்பது கிடையாது, ஒரு சரியான தலைமைத்துவத்துக்கு பஞ்சம்னு சொல்லலாம். தலைமைத்துவத்துக்கு, லீடர்ஷிப்புக்கு பஞ்சம். லீடர்ஷிப்புக்கு உண்டான பஞ்சத்தை நம்ம லீடருக்கான வேக்குவம்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் தப்பு. திரு கல்யாண சுந்தரம், பாலபாரதி அவர்கள் உங்களுக்கான கேள்வியை முன் வச்சிருந்தாங்க. கருத்தியலை கொண்டு செல்வது ரொம்ப அவசியம். அது சமூகத்தை சீர்திருத்துவதற்காக, சீர்தூக்கி வைப்பதற்காக, இளைஞர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக அப்படிலாம் பல்வேறு கருத்தியலை கொண்டு வர்றோம். ஆனால் நாம் முன்வைக்கிற கருத்தியல் என்பது வெறுப்பு அரசியலை முன்வைக்கக்கூடியதாக இருக்கலாமான்ற ஒரு கேள்வியை உங்கள்கிட்ட எழுப்புறாங்க. அதற்கு முன்னாடி நான் அண்ணன் வைகை செல்வன் அவர்கள் சொன்ன அந்த செய்திகளில் நான் பெருமளவில் உடன்பட்டேன். எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. பெரியார் அண்ணா அவர்களை பற்றி குறிப்பிட்டார். அவர்களுடைய கொள்கையிலே வந்த திராவிட இயக்கங்கள், திராவிட கொள்கை என்று அந்த சொன்னார். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு போய் ஐக்கியமாகிற அளவிற்கு அல்லது கூட்டணிக்கு போகிற அளவிற்கு, அவர்கள் வார்த்தையில் சொன்னால் எங்கள் பார்வையில் இருந்தால் ஐக்கியமாகிற அளவிற்கு ஒரு நிலை வருகிறது என்றால் அது உண்மையிலேயே தத்துவத்தை சரியாக பின்பற்றாமல் தலைமைகளை துதிபாடி வந்ததனுடைய விளைவாக அது இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய பார்வை. அதைத்தான் நாங்கள் விமர்சித்து மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம். தத்துவத்தை கடைபிடித்திருந்தால் பெரியாரும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி வைக்க முடியுமா? பெரியார் இயக்கமாக இருந்தவர். சரி, அண்ணாவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி வைக்க முடியுமா? கூட்டணி வைக்கிறார்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பது பொருள். அது தலைவர்களை, தனி மனிதர்களை தாங்கி பிடித்ததனுடைய விளைவுதான், தத்துவத்தை மறந்ததனுடைய விளைவு என்பதுதான் நான் வைத்தவாதம். அதே போல மரியாதைக்குரிய தோழர் பாலபாரதி அவர்கள் அவர் ஒரு கேள்வியை முன்வைத்தார். அந்த வினாவிற்கு நான் முதலில் விடை சொல்லிவிட்டு அதில் நகர விரும்புகிறேன். உங்களுடைய தத்துவம் தான் என்ன? எங்களுடைய தத்துவம் என்பது, இப்போ நாங்கள் தமிழ் தேசியம் என்கிற லட்சியம் நோக்கி நகருகிற போது அதற்கு ஒளிவிளக்காக எங்களுக்கு ஒரு தத்துவம் தேவைப்படுகிறது. இந்த தமிழ் தேசியம் என்று நாங்கள் சொல்லுவது ஏதோ தமிழ்நாட்டில் தமிழ் தேசியனத்தில் இருக்கிற தத்துவம் அல்ல, அந்த லட்சியம் அல்ல. உலகம் முழுவதும் வாழுகிற தேசிய இனக்குழுக்கள் தங்களை சுய நிர்ணய உரிமையோடு வாழ்வதற்கு தயார்படுத்திக் கொள்ளுகிற அந்த லட்சிய கனவோடு இயங்குகிறது பாருங்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு தத்துவம் வெளிச்சம் பாய்ச்சுகிறது. எங்கள் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களிடம் கேட்டார்கள், நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள்? அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தனித்தமிழீழ சோசியலிச குடியரசு. நாம் தமிழர் கட்சியினுடைய தத்துவம் எது என்று கேட்டால், உலகளவில் தேசிய இன உரிமைகளை மீட்டுக் கொள்வதற்காக நிற்கிறவர்களினுடைய பார்வையில் தமிழ்நாட்டில் நாங்கள் வேலை செய்கிற போது தமிழ் மண்ணில் எங்கள் தத்துவமாக வள்ளுவத்தை நாங்கள் ஏற்கிறோம். வள்ளுவத்தை உள்ளடக்கிய தமிழியம் எங்கள் தத்துவம் என்பதை நாங்கள் அறிவித்திருக்கிறோம், கட்சியே அறிவித்திருக்கிறது. இன்னும் சரியாக புரிகிற மொழியிலே சொல்ல வேண்டும் என்றால் பிரபாகரனியம் எங்கள் தத்துவம், அதுதான் எங்கள் தத்துவம். இங்க பிரபாகரன் அவர்கள் வந்து தமிழீழ சோசலிச தத்துவம் என்று சொன்னதாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். அதாவது 2002 ஏப்ரல் 10 பிரபாகரன் அவர்கள் அகில உலக சர்வதேச அளவில் இருக்க அத்தனை பத்திரிகையாளர்களையும் சந்தித்தார்கள். அப்போ நானும் போயிருக்கேன், பிரபாகரனை தனியாகவும் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அப்போது நான் அவரிடம் கேட்டேன் ஒரு முக்கியமான கேள்வி. அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஃபஸ்ட்டு அனிதா பிரதாப் அவர்களோடு நீங்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்க. அந்த அனிதா பிரதாப்ட உங்களுடைய பொருளாதார தத்துவம், அரசியல் தத்துவம் என்ன என்கிற கேள்விக்கு ரெவல்யூஷனரி சோஷலிசம் என்று சொன்னீர்கள். இந்த ரெவல்யூஷனரி சோஷலிசம்ங்கிறது ஸ்டாலின் யூஸ் பண்ண வார்த்தை, அப்படியே சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கு உலகம் நிறைய மாறி வந்திருக்கிறது, இப்போதும் அதைத்தான் நீங்கள் வலியுறுத்துகிறீர்களா என்று நான் கேட்டேன். அப்போது உடனே பக்கத்தில் இருந்த பாலசிங்கம் அவர்கள் சொன்னார்கள், இது தத்துவார்த்த பிரச்சனை, நான் பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு பிரபாகரன் அவர்களோடு ஒரு நிமிடம் உரையாடிவிட்டு என்னோட சொன்ன பதில், நாங்கள் ஓப்பன் மார்க்கெட் தியரியை ஏற்றுக்கொள்ளுகிறோம், பகிரங்க சந்தை பொருளாதாரம் தான் எங்களுடைய கொள்கை என்று எனக்கு பதில் தந்திருக்கிறார். இது பதிவாகி இருக்கிறது. எனவே பிரபாகரனும் தன்னுடைய தத்துவ நிலைப்பாட்டை பலமுறை மாற்றிக்கொண்டிருக்கிறார். இல்லை, அதை நான் முழுமையாக மறுக்கிறேன். அதுக்கான விளக்கத்தை நான் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். தனித்தமிழீழ சோசியலிச குடியரசு என்பதை அவர்கள் எந்த இடத்திலும் கைவிட்டு விடவில்லை. அந்த லட்சிய உறுதியிலே அவர்கள் இருந்தார்கள். இந்த மார்க்சிய தத்துவம் என்று நான் சொல்லுவேன், சோசியலிசம் என்று வருகிற போது அது மார்க்சிய தத்துவம் என்று சொல்கிறேன் பாருங்கள். இந்த மார்க்சிய தத்துவம் காலந்தோடும் வளரும் தன்மை கொண்டது. இன்றைக்கு கால மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு கால மாற்றத்திலே குளோபலைசேஷன் என்கிற பெயரால் உலக முதலாளித்துவம் ஒன்றுபடுகிறது. இன்றைக்கு இந்த உலக முதலாளித்துவ கார்ப்பரேட் மையத்திற்கு எதிரான தத்துவமாக மார்க்சியம் சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் அது தேசிய விடுதலையின் மூலமாகத்தான் புரிந்து கொள்ளப்பட முடியும். இதைத்தான் பிரபாகரன் விளக்க வருகிறார். அண்டன் பாலசிங்கம் சொன்ன பதிலினுடைய உள்ளடக்கம் இதுதான். எனவே அது மாறும் தன்மை கொண்டது. ஆனால் பிறக்கிற நாடு எப்படிப்பட்ட நாடு? சமதர்ம குடியரசு என்பதிலே அவர்கள் என்றைக்குமே பின்வாங்கவில்லை. ஒன்று, நான் தோழர் பாலபாரதி அவர்களுக்கு ஒரு வினாவை முன்வைப்பேன். மார்க்சியம் எப்பொழுது மாவோயிசம் ஆகிறது? ஒரு கேள்வி, என்னுடைய கேள்வி. தத்துவ எதிர்ப்பு,
சேகுவேராவை பற்றி கல்யாணசுந்தரம் பேசுகிறார் என்று தோழர் குறிப்பிட்டார். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், சேகுவேரா ஒருவேளை கேரளாவிற்கு இன்றைக்கு வந்திருந்தால் பினராயி விஜயன் அவர்கள் சுட்டுக் கொண்டிருப்பார். அதான நடந்திருக்கும். நான் கேட்கிறேன், நீங்க கோவிந்தசாமி அவர்களை வெளியே ஒட்டிய குப்பைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், குறைந்தபட்சம் மதுரை லீலாவதிகளை பற்றி கவலைப்படலாம் இல்லையா? மார்க்சிய தத்துவம் இதுவா பேச்சு? அதல்ல தத்துவம் என்பது. நான் உங்களுக்கு சொல்றேன், பெயரிலே வைத்துக் கொள்வ. எங்ககிட்ட தத்துவம் கேட்கிறாங்க தோழர் பாலபாரதியார் விட்டு. நான் திருப்பி கேட்கிறேன், உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்று பேசுகிற மார்க்ஸ் இயக்கங்கள் இந்தியாவில் சிபிஐ சிபிஎம் என்று புரிந்து நிற்கிறீர்களே, இந்த சிபிஐ சிபிஎம் இடையிலே இருக்கிற தத்துவார்த்த பிரச்சனை தான் என்ன? தத்துவத்திற்கு கொடுக்கப்படுகிற விளக்கங்களிலே என்றைக்குமே மாறுபாடு இருக்கும். இன்டர்பிரிட்டேஷன் மாறும். மார்க்சியம் ஒரே வகையில் புரிந்து கொள்ளப்படுகிற தத்துவம் அல்ல. எனில் மார்க்சியத்தை தன் பெயரிலே வைத்திருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை விட மார்க்சியத்தின் கூறுகளை அதிகமாக உள்வாங்கிக் கொண்டு உலகமய தாராளமய தனியார் மயத்திற்கு எதிரான கார்ப்பரேட் கொள்ளைக்கு எதிராக சுயசார்பு பொருளாதாரம் என்பதை முன்வைக்கிற நாம் தமிழர் கட்சி தெளிவான மார்க்சியத்தையும் உள்வாங்கிய கட்சி என்பதை நான் அவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல பதில வாங்கிடலாம். இல்ல இல்ல எல்லாம் சரி. மதவெறி பாஜக மத்திய அரசு எங்கேயாவது தெருவில் நின்று போராடி இருக்கீங்களா? அட கொடுமையே, மதவெறி பாஜகவுக்கு எதிராக முழுமையாக பேரை மட்டும் உங்க தோழர், நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். எல்லா பாரதிய ஜனதா கட்சியின் எல்லா அரசியல் கூறுகளுக்கு எதிராகவும் நாங்கள் போராடி இருக்கிறோம். உயர் சாதி வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு என்று பாரதிய ஜனதாவோடு சேர்த்து நீங்கள் வாக்களித்தீர்கள் பாருங்கள், அதை கூட எதிர்த்து நாங்கள் போராடி இருக்கிறோம். நீங்கள் பாரதிய ஜனதாவோடு எங்களை இணைத்து வைக்கிற இந்த வேலை வேண்டாம், இது ரொம்ப தவறான வேலை. நீங்க நாடாளுமன்றத்தில் ஓட்டு போட்டீங்க, நாடாளுமன்றத்தில் இருந்தீங்களா? எம்பியா இருந்தீங்களா? நாடாளுமன்றத்தில் இல்லையே. நாடாளுமன்றத்திற்குள்ளே உள்ளே இருந்தால் என்ன வேலை செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் தானே சொன்னீங்க. தோழர், நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நாடாளுமன்றம் என்பது பாராளுமன்றம் என்பது ஒரு பன்னித்தொழுவம் என்று சொல்லி மார்க்சிஸ்டுகள் பேசவில்லை ஒரு காலத்துல? இன்னைக்கு நீங்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே போயிருக்கிறீர்கள், நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். நாளை பாராளுமன்றத்திற்குள் போனால் இங்கே ஒரு பேச்சு, பாராளுமன்றத்தில் ஒரு பேச்சு என்பதை நாம் தமிழர் ஒரு நாள் முன்னெடுக்காது. இங்கே எதற்காக போராடுகிறோம் மக்கள் இடத்துல, அது பாராளுமன்றத்திலும் செய்வோம். நீங்கள் செய்தீர்களா என்று நான் கேட்டேன். அது மார்க்சிஸ்டுகள் பேசியதா மாவோயிஸ்ட்? கம்யூனிஸ்ட்ல பல குழுக்கள் இருக்காங்க. இப்ப நீங்க என்ன சொல்லாடலை நாங்க சோசலிஸ்ட வலியுறுத்துறோம், நாங்க கம்யூனிஸ்ட உள்வாங்கி இருக்கோம். இது மாதிரி பல குழுக்கள் தான் பாராளுமன்றத்தை பண்டிகைன்னு தொழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் பல அமைப்புகள் இருக்கு. எங்களுடைய அமைப்பு அப்படி சொல்லலை. இந்தியாவில் இருக்கக்கூடிய இடதுசாரி அமைப்புகள் அப்படி சொல்லலை. நாங்க வந்து இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்ற துவக்கத்திலிருந்து பங்கெடுத்திருக்கிறோம். அப்புறம் எப்படி நீங்க இந்த நீங்க எங்க மேல வைக்கிறீங்க? நீங்க சரியா புரிஞ்சு, நான் என்னோட கேள்வி சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் வெளிப்படையா கேட்கிறேன். மார்க்சியத்தினுடைய மூலவர்கள் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்று சொன்னார்களா, பாட்டாளி வர்க்க சனநாயகம் என்று சொன்னார்களா? மார்க்சியத்தினுடைய மூல தத்துவம் பிறந்த போது அது சர்வாதிகாரத்தை ஏற்றுக்கொண்ட தத்துவம் இல்லையா? பாராளுமன்றத்தை புறக்கணித்த தத்துவம் இல்லையா? நீங்களை மறுப்பீர்களா? அதே லெனின் தான் சொல்லியிருக்காரு, மக்கள் மத்தியில் எப்படி போராடுகிறோமோ அதே போராட்டத்தை பாராளுமன்றம், சட்டமன்றம் போன்ற முதலாளித்துவ அமைப்புகள் இருந்தால் அதையும் பயன்படுத்தி மக்களுக்காக சொல்லியிருக்காங்க. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். அதைத்தான் நாங்களும் சொல்லியிருக்கோம். நீங்கள் அப்படி மாறி அதை மாத்தியில சொல்றீங்க. யாரோ சொல்றதை கொண்டு வந்து இங்க சொல்றீங்க. யாரோ இல்ல, உங்க மூலவர்கள் இல்ல, நாங்க சொல்லல. அதை நான் ஒத்துக்கிறேன். நீங்க பாராளுமன்றத்திற்குள்ளே போயிருப்பதை நான், நீங்க ஜனநாயக முறையில் பங்கெடுப்பதை நான் வாழ்த்துக்கிறேன். அதுல நான் மாறுபடல. நான் என்ன சொல்றேன்னா, அப்படி ஒரு நிலைப்பாட்டில் இருந்து இப்படி ஒரு நிலைப்பாட்டிற்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மார்க்சியத்தினுடைய வளர்ச்சி வந்து சேர்கிறது இல்லையா? அதை போல என்று நான் சொல்கிறேன். அதை போல நாங்கள் இன்றைக்கு வெளியே நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம், மக்களோடு நின்று போராடி கொண்டிருக்கிறோம். பாராளுமன்றத்திற்குள்ளே நுழைகிற வாய்ப்பு கிடைக்கிற, நாங்க பாராளுமன்ற தேர்தல் பரப்புரை செய்யும் போதும் இதை எதிர்த்து தான் தொடர் செய்தோம். இதை யாரெல்லாம் எதிர்க்கிறீர்களோ அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று தான் கேட்டோம். உங்களால் அப்படி கேட்க முடியாத சூழலை நீங்க சிக்கிட்டீங்கிறதா என்னுடைய பிரச்சனை. அப்போ நீங்க மார்க்சியத்தையும் எதிர்ப்பீங்க, அதாவது மார்க்சியத்தை ஆதரிச்சுக்கிட்டே மார்க்சிஸ்ட்களை எதிர்ப்பீங்க, திராவிட கருத்தையும் ஏத்துக்கிட்டு அவங்களையும் எதிர்ப்பீங்க. அப்ப யாருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க? உலக அளவிற்கு இன்றைக்கு மதவெறி, இனவெறி இவைகளுக்கு எதிராக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய சக்திகளுக்கு நீங்க வந்து ஆதரவா இருக்கிறீங்க அப்படிங்கறத குற்றச்சாட்டு. உங்களுடைய அரசியல் என்பது நீங்க சொல்றீங்க பாருங்க, அந்த பாதையில் இல்லை. நாம் தமிழர் அப்படி இல்லை. நீங்க வந்து வெறுப்பரசியலை நீங்க எடுக்கிறீங்க. இந்திய நாட்டில் எது மிக முக்கியமான பிரச்சனை? இன்னைக்கு வந்து உள்நாட்டு உற்பத்தி வீழ்ச்சியை பாஜகவை எதுக்குறோம் சொல்றீங்களே தவிர களத்துல இல்ல. நீங்க ஒரு பக்கம் திராவிட இயக்கத்தினுடைய குறைகளை சொல்லுங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய குறைகளை சொல்லுங்க, தவறு கிடையாது. ஆனால் தமிழகத்தில் மதவெறி,
இன்றைக்கு எல்லா மாநிலங்களையும் கைப்பற்றி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்று திராவிட இயக்கத்தை, கம்யூனிஸ்ட் அமைப்புகளை, இவர்களை எல்லாம் நீங்கள் கொச்சைப்படுத்துவதைப் போல, இழிவுபடுத்துவதைப் போல வெறுப்பரசியலை இளைஞர்கள் மத்தியில் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஆகவே தான் நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு அந்த தோல்வி என்பது கிடைச்சிருக்கு. நீங்கள் அதை மறந்துடாதீங்க. அதாவது தத்துவம், கொள்கைக்கு அமைப்பு உருவாக்குவது அவ்வளவு எளிதல்ல. கார்த்திகை செல்வன் கேட்டார் பாருங்க, இவ்வளவு சிறந்த கம்யூனிஸ்ட கருத்துக்கள் இந்திய நாட்டினுடைய அரசுக்கு கூட இந்திய ஜனநாயக சோசலிச குடியரசு அப்படிதான் அரசியல் சட்டத்தில் இருக்கு. எங்க சோசலிசம்? ரிலையன்ஸ் குரூப் தான் 12 லட்சம் கோடி வச்சிருக்காங்க. நம்ம ஆளுக்கு பைக் வாங்குறதுக்கோ செல்போன் வாங்குறதுக்கோ வேலை இல்லை. ஆகவே இதுதான் சோசலிசமா? அந்த நாட்டில் புரட்சி தலைவர் இருக்காரு, புரட்சி தலைவி இருக்குது, புரட்சி கலைஞர் இருக்காரு. ஆனால் எங்க புரட்சி இருக்கு? ஆகவே சொல்வது, செயல்படுவது அவர்களுடைய கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. பாராளுமன்றத்தில் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கவில்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், 2016 நாங்கள் வாங்கியதை விட 4 மடங்கு வளர்ச்சியை பதிவு செய்திருக்கிறோம். ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மொத்தமே 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இந்தியா முழுவதும் இருக்கிறது என்பதை தயவு கூர்ந்து உங்களுடைய மேலான பரிசீலனைக்கு நான் வைக்கிறேன். மக்கள் ஏற்றுக்கொள்வதல்ல, மார்க்ஸ் சொன்னார். மீண்டும் நான் மார்க்ஸ் சொன்னதையே சொல்லுகிறேன். அரசியல் என்பது மக்களுக்கு எது பிடிக்குமோ அதை செய்வதல்ல, மக்களுக்கு எது தேவையோ அதை செய்வது. அதனால் மக்கள் புறக்கணிப்பார்கள், ஆனால் வென்று வந்து விடுவோம். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சகோதரர் அண்ணன் சொல்ற மாதிரியே நீங்க சொல்லக்கூடாது. மக்கள் ஏத்துக்கிட்டா அது சரிதான். அப்படி இல்லை. அப்படி பார்த்தா டாஸ்மாக் கடைகள் இன்றைக்கு கூட்டம் வழிந்து கொண்டு தான் இருக்கிறது. யாருமே மது ஒழி பற்றி பேசவே கூடாது. அப்படி அல்ல. மக்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும், அதை தாண்டி நாம் நடைபோடுகிறோம். இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு நேர் எதிர்முகாமிலே நாங்கள் நிற்கிறோம். நான் இன்னும் தோழருக்கு சொல்கிறேன், மதவாதிகள், மத அடிப்படைவாதத்தால் இந்தியா பாதிக்கப்படும் என்று சொல்லுகிறீர்களே, நீங்கள் கூட்டணி வைத்திருந்த மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தான் சிவசேனா தலைவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார், வாழ்த்து சொல்லி இருக்கிறாரே ஒழிய நாங்கள் சிவசேனா தலைவரை சந்தித்து பேசும்போது கூட தமிழர்களோடு ஒத்துழைப்போடு உங்கள் ஆட்சியை நடத்துங்கள், தமிழர்களை கவனித்துக் கொள்ளுங்கள், தமிழர் நலத்தை பேணுங்கள் என்று சொல்லிவிட்டு அதை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இல்ல, அதுக்கு சேர்த்து திருச்சி வேலுச்சாமி அவர்களும் சொல்லட்டும். ஏன்னா அந்த சிவசேனா பஞ்சாயத்து தொடக்கத்திலே பாரதிய ஜனதா மேடையிலேயே பாம்பேயில அவரு சீமானும் பேசியிருக்கிறாரு. அந்த அதெல்லாம் உண்டு. நான் இப்ப இந்த மேடை அதல்ல, இது வேற. இன்றைக்கு இருக்கிற தேவை தமிழ்நாட்டில் என்னன்னா, தமிழ்நாட்டுடைய பெருமை எவ்வளவு இருக்கு. ஆனால் இங்க இருக்கிற இளைஞர்கள் தலைவர்களையும் முதல்வர்களையும் சினிமா கொட்டாயில தேடிட்டு இருக்காங்களே, அந்த ஆதங்கம் தான். அதை எப்படி போக்க போகிறோம் என்பதுதான். அதுக்கு தான் நான் முன்னாலேயே சொன்னேன், தலைவர்கள் 1000 பேர் வரலாம் போகலாம், தத்துவமாய் வாழ்ந்த தலைவர்கள் யார்? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். ராமாயணத்தில் ராமனை கூட கம்பன் சொல்லுகிற போது ஆட்சியில் அமர்கிற போதும் சிரித்துக் கொண்டிருந்தான், ஆட்சியை விட்டு இறங்குற போதும் சிரித்துக் கொண்டிருந்தான், அன்றளந்த தாமரை போலன்னு சொன்னார். ஆனால் அதையும் மிஞ்சுகின்ற வகையில் தமிழ்நாட்டில் ஒருத்தன் ஒரு முதலமைச்சரா வான்னு சொல்லி ராஜாஜியும் காமராஜரும் போய் கேட்கிற போது நான் முடியாதுன்னு சொன்னான். நெருக்கி அவரை ஆட்சியில் அமர வச்சாங்க. சென்னை ராஜதானியில் வருத்தத்தோடு அமர்ந்தான். திரும்பி போகிற போது சிரித்துக் கொண்டே போனான். அவன் ஓமாந்தூரார். எத்தனை பேருக்கு தெரியும்? அதுக்கு பின்னாலே குமாரசாமி ராஜா முதலமைச்சராக இருக்கிற போது தேர்தல் வருகிறது. தேர்தலிலே போட்டியிடுகிறார். அவர் நிற்கிற தொகுதிக்குள்ளே நான் வாக்கு கேட்க போக மாட்டேன்னு சொல்றார். ஏன்னு கேட்கிறான். நான் முதலமைச்சரா போவேன், எனக்கு எதிரில் நிற்கிறவனுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது, சம வாய்ப்பு இல்லாத தேர்தலில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னார். அந்த குமாரசாமி ராஜா எத்தனை பேர் பேசிட்டு இருக்கோம்? அதற்கு பின்னாலே ஏழையாக பிறந்தார், ஏழையாக வளர்ந்தார், ஏழையாக வாழ்ந்தார், ஏழையாக ஆண்டார், ஏழைகளுக்காகவே ஆண்டார், ஏழையாகவே மாண்டார். பிறக்கிற போது சாமானியாக பிறந்தான், சாகிற போது குபேரனாக செத்தான் என்பதை தலைவன் என்று சொல்வதல்ல, அவன் வாழ்க்கையே ஒரு திறந்த புத்தகமாக வாழ்ந்தான். அப்படிப்பட்ட தலைவர்களை நாம் சொல்லாததால் தான் இந்த பெரிய சீர்கேடு வந்தது. நான் முதல்ல சொன்னதை போல ராஜாஜி இந்தியாவில் ஒரே ஒரு கவர்னர் ஜெனரல் அவர்தான். அவர் அதுக்கு பின்னால சென்னை ராஜாண்டியர் 2 தடவை முதலமைச்சர். அவர் சாகிற போது கல்கி தோட்டத்தில் அவங்க போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டு அனாதையாவே செத்தார். அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் தேவை. அவர்களை பற்றி சொல்லணும். அதை விட்டு சினிமா பாட்டு பாடுறது, சினிமா நடிகர்களை சொல்றது. அதான் முதல்ல சொன்னேன், 9 இயர்ஸ் இந்தியா சுதந்திரத்துக்கு அடிபட்டு ஜெயிலில் இருந்தவனை விட நயன்தாராவை அதிகம் தெரியுது. இந்த நிலைமை மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய போறோங்கிறது. திரு வைகை செல்வன், ஒரு குறிப்பா ஒரு விஷயம் இருக்கு. அரசியலற்ற அரசியலை முன்னெடுக்கிற இளைஞர்கள் நிறைய ஆயிட்டாங்களோ அப்படின்னு ஒரு கவலை இருக்கிறது. அதற்கான காரணங்களும் கூட இந்த தத்துவங்களை முன்னெடுக்காத அல்லது அவர்களிடம் கொண்டு செல்லாத, நீங்க திராவிட ஆட்சிகள் இதெல்லாம் செய்திருக்கிறோம்னு சொல்றீங்க, ஆனால் அதிலிருந்து வந்த மாணவர்கள் அதை எதிர்த்து பேசக்கூடிய சூழலையும் இப்போ நிறைய பார்க்குறோம், விமர்சிக்கக்கூடிய சூழலையும் பார்க்குறோம். இப்போ அது சரியாக கொண்டு போய் சேர்க்கலையா அல்லது அதை திராவிட இயக்கங்கள் விட்டுட்டாங்க அப்படிங்கிறதுல இளைஞர்கள் ஒதுங்கி இருக்காங்களா? அப்படிலாம் இல்லை.
அது வந்து ஒரு தத்துவங்களை உள்ளடக்கியது தான் தலைவர்களுடைய பெரும் பயணமாக இருக்கிறது. அதே சமயத்தில் அம்மையார் பிரியங்கா காந்தி அவர்களுக்கு குழந்தை பிறந்த உடனேயே முதுபெரும் தலைவராக இருக்கிற மோதிலால் மோரா அவர்கள் 93 வயது இனிப்பு வழங்கி எங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்த தலைவர் கிடைத்து விட்டார் என்று சொன்னதை எந்த தத்துவத்தின் அடிப்படையில் சேர்ப்பது என்பதையும் அவருக்கு நினைவூட்ட ஆசைப்படுகிறேன். அதே ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு தத்துவத்தை நம்பி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இந்த சிவசேனாவோடு கைகோர்த்து கொண்டு அதிகாரத்தின் முன்னால் மண்டியிட்டு கிடப்பதை எதனுடைய அடிப்படையில் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்பதையும் நான் நினைவுபடுத்துகிறேன். அதை போல பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள் சொன்னார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு கூட்டணி அமைத்து கொண்டு பேசுகிறீர்களே என்று சொல்லி. நான் அவருக்கு பணிவுடன் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், திராவிட அரசியலை நீங்கள் வேரோடும் மண்ணோடும் புதைத்து விட முடியாது. நீங்கள் வேரோடு மண்ணோடு புதைத்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது விதை முளைக்கும், அது கிளையாக படரும், மரமாக வளரும். அதை ஒன்றும் புதைத்து விட முடியாது. விதையாக இருக்கிற போது அது முளைத்து கொண்டே இருக்கும் என்பதைத்தான் அவருக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவங்க அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயமே, திராவிட இயக்கங்கள் எதையெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதுல இருந்து அவங்க விலகி போயிட்டாங்க, அதை நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டு அதை முன்னிறுத்த முயற்சிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. அதாவது பேரறிஞர் அண்ணா அவர்கள் மொழிக் கொள்கையை உயிராக நேசித்தார். உங்களுடைய பிறந்து உயர்ந்த ஒரு துளவிலங்கி வீங்கொடி ஞானத்து இருடகற்றி அங்கோர் விண்ணேர் தனியாடி வென்றது ஒரு ஏனையது தன்னேரில்லாத தமிழை தூக்கி பிடித்தார். காரம் முழுவதும் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு நிற்கிறார்கள். அதே போலத்தான் எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் மனிதநேயமும் மானுடப் பற்றும் கருணையும் காருண்யம் விதைத்தார். நீங்கள் சொல்கிறீர்கள் அல்லவா, அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லவா, நடிகர்கள் என்பது நாடாள முடியுமா என்கிற ஒரு கேள்வி எழுந்தபோது 977 முதலமைச்சர் நாற்காலியை கோட்டை கொத்தரத்திலே அமர்ந்திருக்கிற போது பத்திரிகையாளர் கேட்டார்கள், மிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன், நீங்கள் நடிகர் என்ற காரணத்தினால்தான் முதலமைச்சர் ஆனீர்கள் என்று கேட்டபோது அப்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடக்கத்துடனும் பணிவுடனும் சுட்டி காட்டினார், நடிகர் என்ற காரணத்தினால் மக்கள் என்னை எல்லோருக்கும் தெரிந்தது, நல்லவர் என்ற காரணத்தினால் முதலமைச்சர் நாற்காலியிலே மக்கள் என்னை உட்கார வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். ஆக படிப்படியான ஒரு கட்டமைப்பு. அதைத்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விடாத ஒரு பெண்ணுரிமை விடுதலையாகட்டும், 69% இடஒதுக்கீட்டு கொள்கையாகட்டும், நீங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் ஏற்றுக்கொண்ட தலைவியாக, எதிர்த்து நிற்கிற தலைவியாக, அனைவருக்கும் பூரண விடுதலையை பெற்றுத் தருகிற தலைவியாக தொடர்ந்து பயணித்த காரணத்தினால்தான் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவுடன் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு தத்துவார்த்தத்தையும் ஒரு தூக்கி சுமக்கிற தலைவர்களாக பரிணமித்து நிற்கிறார்கள் அவர்கள். அருமை சகோதரர் ஒன்று சொன்னார், சிவசேனாவின் காலிலே காங்கிரஸ்காரர்கள் மண்டியிட்டார்கள் என்று. அது உண்மைக்கு புறமானது. தான் திருடி பிறரை நம்பான் என்பதை போல மோடி காலிலே துணை முதலமைச்சரும் மகனும் போய் மண்டியிட்டு காலிலே விழுந்தெழுது உலகத்துக்கே தெரியும். அதனால நாங்க யார் காலிலே விழுகல. இல்ல என்ன சிக்கல்னா, இந்த கருத்தை, இந்த விமர்சனத்தை அவருக்கு எதிராக வைக்கின்ற வாய்ப்பு, உரிமை திரு கல்யாண சுந்தரத்துக்கு இருக்கு, காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கா? ஏன் இருக்கு? நான் இருக்கவும் தான் சொல்றேன். சிவசேனாவின் காலிலே மண்டிட்டு தான் நாங்க விழுகல. அதோட இன்னொன்னு சொன்னார், எம்ஜிஆரிடம் சிவசேனா மதசார்பற்ற கட்சியாக மாறிடுச்சா? தயவு செஞ்சு நான் சொன்னேன், நான் முதல்ல சொன்னேன், இரும்பும் காந்தமும் சேர்ந்தால் இரும்பு தான் காந்தமாகனு பொறுத்திருந்து பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம், இந்த சிவசேனையிட்ட இவங்க மண்டியிட்டாங்களா அப்படிங்கிறத பற்றி ஒரு முக்கியமான தகவல் நம்ம சில விஷயங்களை சொல்லியே ஆகணும். அதாவது ரொம்ப எத்தனையோ காலத்துக்கு முன்னால இல்லை, ஜஸ்ட் இந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி உத்தவ் தாக்கரே அவர்கள் உரை நிகழ்த்துகிறார். அப்போ சொல்லுகிறார், வீர சவர்க்காரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இகழ்ந்து பேசுகிறவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் பொதுவில் வைத்து சவுக்கால் அடிக்கப்பட வேண்டும். they must be beaten in public என்று சொல்லிவிட்டு அந்த சொல்லி முடிச்சறேன். எங்களை பார்த்தா சொல்லி முடிச்சறேன். நாங்க போய் பார்க்கல. இல்ல நான் இன்னும் முடிக்கல. ஒரே ஒரு நிமிஷம். அதை சொல்லி முடிச்சிட்டு அடுத்த வரி அவர் சொன்னாரு, இவ்வளவு சொல்லிட்டு பொதுவுல வச்சு அடித்து வெளுக்கப்பட வேண்டும் என்று சொன்ன அவர் அடுத்த லைன் சொன்னார், ராகுல் காந்தியும் வீர சவர்க்காரை இழிவுபடுத்தி இருக்கிறார் என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். உத்தவ் தாக்கரே பத்தி சொன்னீங்க, நான் மறுக்கவே இல்லை. பட்டினத்தார் உங்களுக்கு தெரியும், வால்மீகியை தெரியும். வாழ்நாள் முழுக்க கொள்ளைக்காரனா இருந்த வால்மீகி கடைசியில ராமாயணம் எழுதினா. வாழ்க்கையின் பெரும்பகுதி மோசமான வாழ்க்கை வாழ்ந்த பட்டினத்தார் கடைசியில மாறினா. அதை போல உத்தவ் தாக்கரே அப்ப என்ன சொன்னார்லாம் சொன்னீங்க. இன்றைக்கு அந்த உத்தவ் தாக்கரே நாங்கள் போய் ஆதரித்தோமா அல்லது உத்தவ் தாக்கரே எங்களை ஆதரவு கேட்டாரா? ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேள்வி கேட்கிறேன்.
வந்து கேட்டால் என்ன, நீங்க போய் தந்தால் என்ன? எதிர் சித்தாந்தம் சார். ஒரே ஒரு நிமிஷம். ஹரியானால பிஜேபி அவங்களை கை கொடுத்தாங்கன்னா 2 எதிர்க்கட்சி. ஆனா நீங்கள் கை கொடுத்திருப்பது சித்தாந்தங்களில் கை கொடுத்து யார ஊழல் பெருச்சாளி சொன்னீங்களோ ஜெயில்ல வச்சிருக்கீங்களோ ஊழல் வழக்க திரும்ப பெற்று ஆட்சி பதவிகளுக்காக கால்ல விழுந்தது நீங்க, நாங்க இல்ல. இந்தியாவுல இந்து ராஷ்டிரத்தை வலியுறுத்தக்கூடிய, வெளிப்படையாக வலியுறுத்தக்கூடிய கட்சிகள்னா 2. ஒன்னு சிவசேனை கூட நீங்க சேர முடியல. எங்களுக்கு பாதி ஆட்சி கொடுங்க. சிவசேனை இந்து ராஷ்டிரத்தை கைவிட்டு விட்டதா? பையன் மாதிரி அப்படியே சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்ன பேராசை பிஜேபிக்கு. சரி, அவ்வளவு மனமும் வந்து வந்திருந்தால் உத்தவ் தாக்கரேயுடைய பதவி ஏற்புக்கு ஏன் சோனியாவும் ராகுலும் வரவில்லை? பட்னவிஸ் தேர்தல் பரப்புரையில அஜித் பவார் ஊழலின் ஊற்றுக்கண், அஜித் பவாரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும், தேர்தலுக்கு 1 மாசம் முன்னாடி பேசினாரு. அதே அஜித் பவாரோட துணை முதலமைச்சர் அஜித் பவார், முதலமைச்சரா பட்னவிஸ். இது நடந்துச்சு. இந்த சந்தர்ப்பவாதத்துல எது பெரிய சந்தர்ப்பவாதம் வேணா பேசலாமே தவிர இதுவும் அதுவும் ஒண்ணு குறைஞ்சது இல்லை. அண்ணன் வைகை செல்வன்ட்ட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க பேச தொடங்குற போது தந்தை பெரியார், அது வழிவந்த திராவிட இயக்கம், அந்த கொள்கைன்னு பேசுனீங்க. உங்கள் இயக்கத்தில் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மோடி தான் எங்கள் டேடிங்கிறாரு. தந்தை பெரியார், மோடி டேடி, இதுல தத்துவ பிறழ்வு ஏதாவது இருக்கிறதா? இல்லை தத்துவார்த்தமாக சரியாகத்தான் இருக்கிறீங்களா? நீங்க என்ன பதில் சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன், கேட்கிறேன். அதாவது வந்து சில விஷயங்கள் சில மேடைகளில் சில மேடைகளில் சொல்லுகிற சில விஷயங்களையே வைத்துக்கொண்டு அதுவே அதிகாரப்பூர்வமான செய்தியாக ஆகிவிடாது. சொன்னாரு, அவ்வளவுதான். சில நேரங்களில் அவரே அதை வாபஸ் வாங்கிட்டார். இப்ப மரியாதைக்குரிய தோழர் பாலபாரதி அவர்கள் எங்களை கேட்டது, நீங்கள் வந்து மதவாதிகளை ஆதரிக்கிறீர்கள் பாரதிய ஜனதா. நான் முற்ற முழுவதுமாக அதை மறுதளித்து விட்டேன். நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, மதவாதிகளை ஆதரித்து அவங்க இதில் பாரதிய ஜனதாவை ஆதரித்து பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருந்து பாரதிய ஜனதாவை புகழ்ந்தார்கள், கூட்டணியில் இருந்தபோது புகழ்ந்தார்கள், பிறகு வெளியே வந்தார்கள். இன்றைக்கு வெளியே வந்த கட்சியோடு மார்க்சிஸ்ட் கட்சி உறவு கொண்டு தான் இருக்கிறது, சரிதாங்களா? அதனால ஒரு கட்சி வந்து இவங்களா பூடகமாக சொல்லக்கூடாது. நீங்கள் அவங்களை ஆதரிப்பீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஆதரிச்சா தான் நீங்கள் கூட்டணிக்கு வந்துடுவீங்களே கொஞ்ச நாள் கழிச்சு, ஆதரவு நிலைப்பாட்டை வாபஸ் வாங்கணும்னு. எனவே அது பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்று இருங்க, இன்னொன்று நான் செய்தியாக சொல்லிட விரும்புறது, தோழர் சொன்னாங்க சமூக வலைதளங்களில் உங்களை பற்றி எல்லாம் எழுதுறாங்கன்னு சொல்லி. சமூக வலைதளங்களில் இந்த 10 கோடி விஷயத்தையும் எழுதிட்டே தான் இருந்தாங்க தோழர். ஆனால் நாங்கள் அதை விவாதிக்கல. ஏன் தெரியுங்களா? அரசியலாக விவாதிக்க வேண்டும் என்று கருதுவதால் நாகரீக அரசியலோடு நாம் தமிழர் நகர்கிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன். இந்த மரியாதையை பார்க்கலாம். ஒரு மனிதனான செய்தியெல்லாம் பாஜகவை காட்டிலும் இவ்வளவு அழகா போடுறீங்களே, இதெல்லாம் எங்க இருந்து தான் கத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க பொய்யன் நிரூபிங்க. நீங்க ஒரு பேராசிரியரா வேற இருக்கிறீங்க. நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி 27,000 கோடி ரூபாயை தேர்தல் செலவு செஞ்சாங்க. வங்கியின் மூலமாக இல்ல கார்ப்பரேட் நிறுவனங்கள்ட்ட வங்கி மூலமாக கடன் பத்திரத்தை பெற்று அதை கொண்டு போய் கட்சிகளுக்கு ரகசியமாக கொடுக்கறது யாருக்கும் கேள்வி கேட்க ரைட்டே இல்லைன்னு பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு ஒரு பத்திரிகையில, ஆங்கில பத்திரிகையில இன்னைக்கு செய்தியில வந்துட்டு இருக்கு. நீங்க அவங்கள கேட்கல, ஆனா பாஜக இருக்கிறோம்னு சொல்றீங்க. நாங்க வாங்க போராடலாம் உங்களை கூப்பிடுறேன். ஆனா வருவதற்கான தகுதியோட இருக்கீங்களாங்கறது மறைக்கிறதுக்கு எல்லா வழியும் இருக்கு. ஆனா திமுக ஏன் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒப்படைச்சது? ஒப்படைச்சது எனக்கு தெரிஞ்சது. இல்ல மறைக்கப்பட்டது தான அது. ஒப்படைக்கப்பட்டது தான தெரிஞ்சது. மறைக்கப்படல. உண்மையை சொல்லணும்ங்கிறதுக்காக தேர்தல் ஆணையத்திட்ட சொல்லி இருக்கு. நாம் தமிழர் நீங்க எங்கங்க நன்கொடை வாங்குனீங்க தேர்தல் ஆணையத்துக்கு? தாராளமா கொடுத்திருக்கோம். எங்களுடைய இணையதளத்துல வெளியிட்டிருக்கோம். எங்களுடைய இணையதளத்துல வெளியிட்டிருக்கோம். அது மாதிரி நாங்களும் இணையதளத்துல வெளியிட்டிருக்கோம். நாங்க உண்மையை தான சொல்லிக்கிறோம். நான் வெளிப்படையா ஏங்க உண்மையை தானங்க சொன்னா. திமுக எங்களுடைய கூட்டணி கட்சி தலைமை 10 கோடி கொடுத்தது. காந்தியடிகளை கொலை செய்தது நான் தான் என்று கோச்சே உண்மைதான் சொன்னார். இல்ல உண்மை சொல்லிவிட்டதால் செய்தது சரிதானா? இல்ல 10 கோடி வாங்கியது உண்மையா இல்லையா என்றால் ஆமா அவங்க சொல்லிட்டாங்க தேர்தல் கமிஷன்ல உண்மைதான். அது உண்மைன்னு தானங்க வங்கியில வந்து சொல்றாங்க. வங்கியின் மூலமா அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு சொன்னா என்ன? உண்மையை சொல்றதுதானே தேர்தல் ஆணையத்துக்கு. அந்த உண்மையை சொன்ன பிற்பாடு எதை பொய்யுங்கிறீங்க? இல்ல எதை பொய்யுங்கிறீங்க? எது பொய்யுங்கிறீங்க? உண்மையை நீங்க சொல்லலங்க. ஒண்ணு அதுவே பொய். அதை விட கார்ப்பரேட் நிறுவனங்கள்ட்ட வாங்கி பத்திரங்கள் மூலமா மறைத்த பாஜகவை விட்டுட்டு பாஜக இருங்க இது தப்பு. இல்ல நீங்க என்ன நன்கொடையே வாங்குறது? திமுக கடவுளை மறுத்துட்டா இவன் சாத்தானி ஆதரவாளன் சொல்ற மாதிரி நீங்க பேச கூடாது. உங்களை எதிர்ப்பதால் நீங்க பாரதிய ஜனதா ஆதரவாளன் நீங்க கொண்டு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு நேர்மையா எழுதி கொடுத்தத பாராட்டுறது விட்டு போட்டு இதை பாராட்டணுமா? மார்க்சிஸ்ட் கட்சி திமுகவை என்ன ஒளிமறைவு இருக்கு சொல்லுங்க. தேர்தல் ஆணையத்துக்கு 10 கோடியை பாராட்டுகிறோம் தோழர், பாராட்டுகிறோம். ரைட். உங்களோட நிறைவு கருத்துக்களா, தத்துவங்களா, தலைவர்களா, நிறைவு கருத்துக்களா, உங்களோட கருத்துக்களோட கூப்பிட்டுருக்கு. கல்யாண சுந்தரம் புதிய தலைமுறை டிபேட்டு கூப்பிட்டுருக்கு. சரி, இந்த ஆப்பிள் பழம் கொடுத்துருக்காங்க, இந்த டீ கொடுத்துருக்காங்க,
நாளைக்கு இவங்க நாங்கள் டீ கொடுத்தோம் கூட்டத்துக்கு வரும்போது ஆப்பிள் பழம் கொடுத்தாங்கன்னா அது உண்மை, நம்ம சாப்பிட்டது உண்மை. இது விரும்பி யார் மேல குற்றம்? என்னத்தை மறைச்சிக்கிறீங்க? இதுல என்ன குற்றம்? இதுல என்ன இவர் குற்றம்? கொடுத்தாரு, நம்ம சாப்பிட்டோம். இதுல என்ன குற்றம்? கமிஷன் 70 லட்சம் ரூபாய் தான் செலவு பண்ணணும்னு ஒரு விதி இருக்கு தெரியுங்களா ஐயா? ஒரு தொகுதிக்கு 70 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும் தேர்தல் கமிஷன்ல விதி இருக்கு. அதை எப்படி செலவழிச்சீங்கன்னு எலெக்ஷன் கமிஷன் கேட்கட்டும், அவங்களுக்கு சொல்லி. அதுதான் நான் இப்ப சொல்றேன். இப்ப நீங்க சட்டப்படி குற்றவாளியா இருந்தா நீங்க சிறையில் இருந்திருப்பீங்க. சட்டப்படி நீங்க குற்றவாளி இல்ல. இல்ல நான் தம்பி நீங்க ஒண்ணு கவனிச்சீங்க. இந்த தேர்தல் ஆணையத்துக்கு திமுக இவ்வளவு நேர்மையா அனுப்பியிருக்கு. கூட்டணி கட்சி நான் இப்படி கொடுத்துருக்கோம்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. கரெக்ட். அது சம்பந்தமாக பயனீர் பத்திரிக்கை RSS பத்திரிக்கை அடுத்த நாளே போடுது. சரிங்களா? பாஜக பல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே கருத்தை அதே டோன்ல நீங்க சொல்றீங்களே, உங்களுடைய அரசியல் என்ன? நான் மட்டும் சொல்லல, சமூக வலைதளங்கள்ல எல்லாம் இருக்குது, அதை கேட்கணுமேன்னு கேட்டேன். உங்களுடைய நிறைவு கருத்துக்களாக நம்ம நேரம் ரொம்ப நெருங்கிட்டு இருக்கோம். உங்களுடைய இந்த தலைவர்களை முன்னிறுத்துகிற அப்படிங்கிற இடத்துல, சித்தாந்தங்களை முன்னிறுத்துகிற இடத்துல, நான் சமீபத்தில்னா ஒரு டெல்டா பகுதிகளில் வறட்சி நிலவிய போது, அதுக்கு பிறகு காவிரி சிக்கல் இருந்த போதெல்லாம் அங்கே நிகழ்ச்சிகள் பண்ணேன். அப்போ இளைஞர்களை மட்டுமே வச்சு ஒரு நிகழ்ச்சி செய்த போது பெரும்பாலான இளைஞர்கள்ட்டேருந்து வந்த கருத்து என்பது, எந்த தலைவர் மேலேயும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எந்த கட்சி மேலேயும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்படியான ஒரு மனநிலைக்கு அவர்கள் ஏன் போறாங்க? அப்ப அந்த இடத்துல கட்சிகள் அவர்களை வைத்திருக்கிறதா? சோதனையான நேரங்களிலும் பாதிக்கப்பட்ட நேரங்களிலும் மக்களுக்கு வருகிற கோபத்திற்கு குறி கிடையாது, குறிவைத்து தாக்குவதில்லை. பொதுமக்கள் வெகுஜனமாக திரண்ட பிறகு கண்ணுக்கு யார் சிக்குகிறானோ அவனையெல்லாம் தாக்குவார்கள். இது ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு நடவடிக்கை. பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் விரும்புவது நிவாரணத்தை, அவர்கள் எதிர்பார்ப்பது அரசாங்கத்தின் உதவியை. அது காலதாமதமாகிற பொழுது அவர்களுக்கு கோபம் வருகிறது. அதில் அரசாங்கத்தில் எதிர்க்கட்சி என்பதும் ஒரு ஷேடோ கவர்மெண்ட் தான், அது ஒரு நிழல் அரசாங்கம் தான். ஆட்சியில் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மக்கள் தொண்டாற்ற உரிமை இருக்குது. அந்த உரிமையை நினச்சா அவங்களையும் கோபப்படலாம். இது குறிவைக்கிற கோபம் அல்ல, பொதுவான கோபம். இது இளைஞர்களுக்கு இயற்கையான கோபம். இன்னும் சொன்னால், இந்த கோபம் இருக்கிற வரைதான் பொது வாழ்க்கையில் தலைவர்களாக வருகிறவர்கள் கொஞ்சமாவது அச்சப்படுவார்கள். அந்த கோபத்தை நாம் வரவேற்று பழகிக்கொள்ள வேண்டும். அதைத்தான் பாரதி சொன்னான், ரௌத்திரம் பழகு. நல்லதுக்காக, கெட்டதை ஒழிக்கிறதுக்காக ரௌத்திரத்தை பழகிக்கிற வேண்டும். தமிழ்நாட்டு இளைஞர்கள் ரௌத்திரம் கொண்டால் அவர்கள் செதுக்கப்படுகிறார்கள் என்று பொருள், தங்களை தாங்களே செதுக்கிக் கொள்ளுகிறார்கள் என்று பொருள். அது இந்த நாட்டுக்கு நலம் பயக்கும் என்றும் அது பொருள். எல்லாரையும், எவராக இருந்தாலும், எந்த தலைவராக இருந்தாலும் இளைஞர்களால் கேள்வி கேட்கப்படுவது எதிர்காலத்திற்கு நல்லது என்றுதான் நான் கருதுகிறேன். இல்ல, அது தத்துவார்த்த ரீதியா ரொம்ப நல்லா இருக்கு. கேள்வி கேட்கிற இடத்துல எத்தனை பேரை வச்சிருக்காங்க, எத்தனை தலைவர்கள், எத்தனை கட்சிகள் இளைஞர்கள் கேள்வி கேட்கத வரவேற்குது. கேள்வி கேட்பது என்பது ஒரு தனி மனிதனுடைய சிந்தனை ஓட்டத்தை பொறுத்தது. அவனுடைய சுய சிந்தனையால் வருவது. என்ன கேள்வி கேட்க வேண்டும், என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று எங்கள் கட்சியின் தலைமை எங்களுக்கு மெசேஜ் கொடுத்துக்கே இல்லை. அதை கேட்டுக்கிட்டு நாங்கள் ஒன்றும் பதில் சொல்லிக்கிட்டு இல்லை. இது அவனுக்கு தோன்றதை பேசுகிறோம். வேல்சாமி திடீர்னு கோபத்தில் கொந்தளிக்கிறாரு. நம்ம கல்யாண சுந்தரம் அதிகமாக டிவி நேரத்தை எப்படி கைப்பற்றலாம்ன்றதுல ரொம்ப கவனமாக இருக்காரு. அதில் அவர் வெற்றியும் பெறுறாரு. அதெல்லாம் வேற விஷயம். இது அப்படிதான். மிக முக்கியமான ஒரு தலைப்பு. சித்தாந்த ரீதியாக நம்ம எவ்வளவு தூரம் விழிப்போடு இருக்கிறோம், கருத்தியல் ரீதியான விஷயங்கள்ல மக்களுடைய கவனம் இருக்கிறதா, குறிப்பா இளைஞர்கள் அதுல ஈர்க்கப்படுகிறார்களா என்கிற கேள்வியோடு தான் இந்த விவாதத்தை தொடங்கணும். ஏன்னா பல நிலைகளில் நான் இளைஞர்களோட பயணப்படும் போது, அவர்களோடு உரையாடும் போது, பல நிகழ்ச்சிகளுக்காக செல்லும் போதெல்லாம் வரக்கூடிய ஒரு பதிலாக இருக்கிறது. பாலபாரதி அவர்கள் கூட சொன்னாங்க, ஜல்லிக்கட்டுக்காக 10 லட்சம் இளைஞர்கள் வந்தாங்க, வீதிக்கு வந்தாங்க, கடற்கரை ஓரம் வந்தாங்க, பெரிய புரட்சியை செய்தார்கள். அதுல தமிழர்களுடைய உரிமையை, பண்பாட்டு உரிமையை நிலைநாட்டினார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய அரசியல் என்னவானது? அதற்கு பிறகு வந்த ஒரு தேர்தல், அதற்கு பிறகு வந்த பல்வேறு நிகழ்வுகள்ல இந்த இளைஞர்கள் எங்கே போனார்கள்? சமூகம் சார்ந்து சமூகத்தில் நடக்கின்ற பல இழநிலைகள் அல்லது அதற்கெல்லாம் ஏன் இந்த கோபம் வரல? ஒரு நிகழ்வு வந்தது, அந்த நிகழ்வுல மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு பிறகு அந்த இளைஞர்கள் எங்கே போனாங்க அப்படிங்கிற கேள்வி எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதை கடந்து எனக்கு பல நேரங்களில் வரக்கூடிய ஃபீட்பேக், எந்த தலைமையின் மீதும் எனக்கு நம்பிக்கை இல்லை, எந்த கட்சியின் மீதும் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை கூடுதலாக ஆகி கொண்டே இருக்கிறது. அப்படின்னா இங்க இவ்வளவு கட்சிகள், இவ்வளவு கருத்துகள், கருத்தியல் ரீதியான சித்தாந்தங்கள்லாம் இருக்கும்போது அந்த இடைவெளி எங்கே வருகிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்காகத்தான் முயற்சி பண்ணேன். ரெண்டு தரப்புலையுமே அதுக்கான ஆணித்தரமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. தத்துவங்கள் எப்போதும் மாறாதவை, தலைவர்கள் வருவார்கள்,
சிறந்த தலைவர்கள், ஆளுமை மிக்க தலைவர்கள் அந்த தத்துவங்களை மேலும் அதிகமான மக்களுக்கு கொண்டு செல்வார்கள். தலைவர்கள் மறைந்த பிறகும் அந்த தத்துவம் நிற்கும். அந்த தத்துவம் தான் இந்த உலகை அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு செல்கிறது. தத்துவங்களும் கூட மாறிக்கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அது இன்னும் மேலும் செதுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டம் எப்படி 124 முறை திருத்தப்பட்டிருக்கிறதோ அதே போல தத்துவங்களும் கூட கால ஓட்டத்திற்கு ஏற்ப சமூகம் மேலும் மேலும் மேம்படுங்கிற நிலையில அந்த மாற்றத்தையும் நோக்கி வருகிறது. அப்படி தத்துவார்த்த மாற்றங்களை உருவாக்குகிற தலைவர்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்படி இருந்தாலும் ஒரு புரிதலோடு, குறைந்தபட்ச அரசியல் புரிதலோடு தமிழகம் இருக்கிறது என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. இன்னும் கூட தெளிவு அதிகமாக தேவைப்படுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அப்படியான தெளிவுக்கான ஒரு சிறு முயற்சியாகத்தான் இந்த விவாதத்தை அமைத்திருந்தோம். வந்திருந்த அத்தனை விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி. விடாது நிகழ்ச்சிக்காக ஆதரவு கொடுத்த உங்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.